ஓம் சாந்தி 26/8/2024 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப்தாதா மதுபன். சிவத்தந்தையே பிரம்மா தந்தையோட உடல் அவதரிச்சு நமக்காக ஆசிரியராகி படிப்பிக்க வந்திருக்கிறாரு. நம்மளாம் இறை மாணவர்கள் ஆத்மா அபிமானி நிலையிலேருந்து மிக கவனமாக பாபா சொல்கிற முரளியை கேட்கலாம். பாபா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, உயர்ந்த பாபா உயர்ந்த மனிதர்களாகிய உங்களுக்கு பாருங்க, உயர்ந்த மனிதர்களாகியன்னு சொல்றாரு, உங்களுக்கு அதிகமான உழைப்பு ஒன்றுமே தருவதில்லை. உயர்ந்ததிலும் உயர்ந்த பாபா வந்துக்கிறாரு. நம்மளாம் உயர்ந்த மனிதர்கள்னு சொல்றாரு பாருங்களேன். எப்பேற்பட்டவங்க, ஹோலியஸ்ட் ஹையஸ்ட் ரிச்சஸ்ட் இந்த வேர்ல்டு யாருன்னு கேட்டால் பிரம்மகுமாரிஸ் தான். ஏன்னா சிவபாபாவுடைய குழந்தைகள். அவர் வந்து நமக்கு அதிகமான உழைப்பு நமக்கு கொடுக்கறதே இல்லைன்னு சொல்றாரு. உங்களுக்கு என்ன நான் வேலை கொடுக்குறேன், ரொம்ப உங்களுக்கு எந்த உழைப்புமே கொடுக்கறது இல்லைன்னு சொல்றாரு. ரெண்டு தான் சொல்றாரு, ஆ மற்றும் ஆ. இல்ல, அந்த ரெண்டு வார்த்தை தான். அதுதான் பாபா சொல்றாரு, ஆ மற்றும் ஆ. அதாவது அப்பா மற்றும் ஆஸ்தி, இந்த ரெண்டு எழுத்துக்களை மட்டும் நினைவு செய்யுங்கள்னு சொல்றேன். இது என்ன உங்களுக்கு பெரிய வேலையான்னு கேக்குறாரு. இதுல என்ன உழைப்பு இருக்குது? அதனால உங்களுக்கு ரொம்ப கஷ்டமே நான் கொடுக்கறது இல்லை. ஆ மற்றும் ஆ, இதை மட்டும் எப்பயும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்பா மற்றும் ஆஸ்தி, சிவபாபா மற்றும் சொர்க்கம், அவ்வளோதான். இது ரெண்டு மட்டும் நினைக்கின்றாரு. கேள்வி: ஆன்மீக தந்தையின் முக்கியமான கடமை எது? அதை செய்வதில் தான் தந்தைக்கு மகிழ்ச்சி ஏற்படுகிறது. பாருங்க, அவருடைய முக்கியமான கடமை எது? ஆனா அந்த கடமையை செய்யறதுல அவருக்கு பயங்கர மகிழ்ச்சியா இருக்கிறாராம். நம்மளாம் பாருங்களேன், நம்ம ஏதோ ஒரு வேலை, ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் வேலையோ இல்லை ஏதோ ஒரு ஆஃபீஸ் போற வேலையோ, அது நம்மளோட கடமையா இருக்கும். இருந்தாலும் கடமைக்கேன்னு செய்வோம், ஒரே டென்ஷனா ஆகும், ஏன்டா இதை செய்யறோன்ட்டு. ஆனா பாபா பாருங்களேன், எவ்வளோ பெரிய காரியம், உலகத்தையே மாத்துற காரியம், அந்த காரியத்தை செய்யறதுல அவருக்கு மகிழ்ச்சி ஏற்படுதாம். பதில்: என்ன காரியம்னா, ஆன்மீக தந்தையின் முக்கியமான கடமையாவது என்னன்னா, பதித்தமானவர்களை பாவனமாக ஆக்குறது, தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குறது. எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? அதை சாதாரணமா சொல்றாரு. தந்தைக்கு தூய்மையாக ஆக்குவதில் தான் மிகவும் மகிழ்ச்சியே ஏற்படுதாம். நம்ம வந்து தூய்மையற்றவர்களா இருக்கிறோம்ல, கத்தின்னு கதறின்னு இருக்கிறோம், நம்மளை வந்து தூய்மையா ஆக்குறதுல அவருக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஏற்படுதுன்றாரு. எவ்வளோ பெரிய வேலை, இதை செய்யறது எவ்வளோ ஒரு கஷ்டம், ஆனா அதை வந்து அவருக்கு மகிழ்ச்சி ஏற்படுதுன்றாரு. தந்தை வருவதே குழந்தைகளுக்கு சத்கதி அளிக்க தான் வராரு. அனைவருமே சதோ பிரதானமா தூய்மையாக்கிறதுக்கு தான் கடவுளே வந்திருக்கிறாரு. ஏனெனில் இப்போது வீடு செல்லணும். ஏன்னா இப்போ டைம் ஓவர் ஆக போகுது, நாடகம் முடிய போகுது, வீட்டுக்கு போகணும். அதனால எல்லாரையும் தூய்மையாக்கிறதுக்காக வந்திருக்கிறாரு, சத்கதி கொடுக்க வராரு. ஒரு பாடத்தில் அனுபவம் மிக்கவர் ஆகுங்கள். பாபா சொல்றாரு, ஒரே ஒரு பாடம் தான், ஒரே ஒரு சப்ஜெக்ட், அதில் மட்டும் அனுபவம் மிக்கவர் ஆகுங்கள். நான் தேகம் அல்ல, நாம் தேகம் அல்ல, நம்ம இந்த உடல் அல்ல, ஆத்மாக்கள். இந்த ஒரு பாடத்துல நீங்க அனுபவம் மிக்கவரா ஆயிட்டீங்கன்னா போதும். இதே பாடத்தின் மூலமாக தந்தையின் நினைவு இருக்கும். அந்த பாடத்தை நினைச்சிட்டே இருந்தீங்கன்னா பாபா நினைவு இருக்கும், மற்றும் நீங்க தூய்மையாகவும் ஆகிடுவீங்கன்னு பாபா சொல்றாரு. ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை வந்து இப்போ ஆன்மீக குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறாரு. தந்தைக்கு கூட குழந்தைகளாகிய உங்களை தூய்மையாக்க ஆக்குவதில் மகிழ்ச்சி ஏற்படுகிறது. பாருங்க, நமக்கெல்லாம் ஏதாவது ஒரு வேலை விட்டாலே ஒரே கடுப்பா இருக்கும். பாபா பாருங்க, அதுவும் ஒரு வீடை கிளீன் பண்ணுன்னு சொன்னாலே நமக்கு கடுப்பா வரும். ஆனா பாபா உலகத்தையே கிளீன் பண்ண வந்திருக்கிறாரு. ஒரு ஒரு ஆத்மாவும் ஒரு ஒரு விதமா இருக்கும். அஞ்சு விரலும் ஒரு ஒரு மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு ஒரு விதமா எல்லாம் ஒரு மென்டலா சுத்திட்டு இருக்கும் உலகத்துல. அவங்க எல்லாரையும் மாத்துறதுல அவருக்கு அவ்வளவு மகிழ்ச்சி ஏற்படுதுன்னு சொல்றாரு. எனவே பதித்த பாவனரான தந்தையை நினைவு செய்யுங்கள்ட்டு இப்ப நமக்கு சொல்றாரு. அனைவருக்கும் சத்கதி அளிக்கும் வள்ளலே வந்துக்கிறாரு, சத்கதி தாத்தா. அந்த ஒரே ஒரு கடவுள் தான், வேற யாருமே கிடையாது. எல்லாருக்கும் சத்கதி கொடுக்கிறவர் ஒரு தந்தை தான். இப்போது அவசியம் வீடு செல்ல வேண்டும் என்பதை நீங்க புரிஞ்சிருக்கிறீங்கன்னு பாபா சொல்றாரு. முயற்சி அதிகமாக செய்வதற்காக நினைவு யாத்திரை அவசியமானதுன்ட்டு பாபா சொல்றாரு. இப்போ முயற்சி நம்ம செய்யணும்னா சாதாரண முயற்சி கிடையாது, பாபாவை அதிகமா நினைக்கணும். அப்பதான் பாவம் அடி. ஒரு வாரமா முரளியில் அதான் சொல்லிட்டு இருக்காரு, உங்க தலை மேல பல ஜென்ம பாவ சுமை இருக்குது, நீங்க என்ன நினைச்சாதான் போகும். இந்த ஜென்மத்துல உள்ளதையாவது நீங்க எழுதி என்கிட்ட சொல்லிடுறீங்க, போன ஜென்மம் அதுக்கு முந்தின ஜென்மலாம் என்ன நினைச்சாதான் போகும்னு சொல்லியிருக்கிறாரு இல்லையா? அதனால நினைவினால் தான் தூய்மையாக ஆவீங்க. பிறகு படிப்பு வேண்டும். அப்ப நம்ம பாபா நினைவே இந்த முரளி மூலமா தான் வருது. முரளியே படிக்காம நான் அப்படியே பாபா நினைச்சு தூய்மையாயிடுவேன்னா ஆகவே முடியாது கண்டிப்பா. ஏன்னா முரளி படிக்கிறதுனால தான் பாபா நம்ம கூட பேசுறாரு. பாபான்னு ஒருத்தர் ஞாபகம் வர்றதே காலையில முரளி படிக்கும் போதும் சாயங்காலம் முரளி படிக்கும் போது தான் பாபாவே நமக்கு ஞாபகம் வருது. நடுவுல மறந்துடுறோம், மாயா அப்படியே கூட்டிட்டு போயிடுது எங்கெங்கயோ.
அதே சென்டருக்கு போகிறோம் வரோன்னா ஞாபகம் இருக்கும், பாபா ஞாபகம் இருக்கும். கர்மயோகியாக இருக்கிறோன்னா ஞாபகம் இருக்கும். இல்லை சுத்தமாக சாதாரணமாக இப்போ ஆரம்பத்தில் வந்தவங்களாம் முரளி படிக்கும்போது தான் பாபா நினைவே வரும். அதனால் பாபா சொல்கிறாரு, படிப்பும் இருக்கணும், கண்டிப்பாக முரளி படிக்கணும், முரளி தவற விடக்கூடாது. முதலில் தந்தையை நினைவு செய்யுங்கள் சொல்லி பாபா சொல்கிறார். முதல்ல பாபாவை நினைவு செய்யுங்க, பின்னால் இந்த அரசாட்சி சொர்க்கத்தையும் நினைவு செய்யுங்க. இதற்காக உங்களுக்கு இப்போ டைரக்ஷன் அளிக்கிறார், கடவுளே வந்து டைரக்ஷன் கொடுக்குறாரு. 84 பிறவி எப்படி எடுக்கிறோம் என்பதை இப்போ நீங்கள் தெரிஞ்சிருக்கிறீங்கன்னு சொல்லி பாபா சொல்கிறாரு. சதோ பிரதான நிலையிலிருந்து இப்போ தமோ பிரதானமாக ஆகிறீங்க. நீங்கள் வந்து சொர்க்கத்தில் நம்ம 84 பிறவிகள் எடுத்து வரோம் இல்லையா, அப்போது சதோ பிரதான நிலையில தான் நம்ம போய் சொர்க்கத்தில் பிறக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம தமோ பிரதானமாக ஆயிடுறீங்கன்னு சொல்கிறாரு. படி கீழே இறங்க வேண்டியுள்ளது, கண்டிப்பாக படிக்கட்டில் இறங்கி இறங்கி தான் வரோன்றாரு. இப்போ அதை மீண்டும் நீங்கள் சதப்பிரதானமாக ஆகணும். இப்போ ஒரு பிரிவில் தூய்மை ஆகிறது மூலமாக நீங்கள் தூய்மையாகி சொர்க்கத்துக்கு போயிடுவீங்கன்றாரு. சத்தியுகம் என்பது தூய்மையான உலகம், அங்கே ஒருவர் கூட தூய்மையற்றவராக இருக்க மாட்டாங்கன்னு சொல்லி சொல்கிறாரு. சத்தியுகத்தில் இந்த விஷயங்களே இருக்காது, முக்கியமான அடிப்படை விஷயமே தூய்மையாவதற்கானது தான் சொல்லி பாபா சொல்கிறார். இப்போதே தூய்மையாகுங்கள், அப்போதுதான் புது உலகத்துல வருவீங்கன்னு சொல்லி சொல்றாரு. பாருங்க, தூய்மை ஆகிறது எப்போ வேணாலும் ஆகலாம். நான் கடைசியா ஆயிக்கிறேன் விநாசம் டைம்லன்னா, அப்ப நீங்க திரேதாயுகம் துவாபரயுகத்துக்கு வந்துக்கிறங்கன்னு சொல்றாரு. இப்பவே தூய்மையானீங்கன்னா கண்டிப்பா சொர்க்கத்துல வருவீங்க, இல்லைன்னா துவாபரயுகத்துல தான் வருவீங்க. ஏன்னா கடைசியில கணக்கு வழக்க கொசு கூட்டம் மாதிரி எல்லாரும் அவங்கவுங்க அணுகுண்டு பாம்புல செத்து போயிட்டு அதுக்கப்புறமா கணக்கு வழக்கம் முடிச்சுட்டு அப்படியே கொசு கூட்டம் மாதிரி பாபா கூட போறதுல அது ஒரு பிரயோஜனமே கிடையாது. இப்பவே நம்ம தூய்மையாகி பாபா நினைவுல இருந்து நம்மளோட பாவங்கள்லாம் அழிச்சு சேவை பண்ணி பாபாவுக்கு உதவியாளரா இருந்து பாபா கூடயே பக்கத்துல மணமகளா உட்காந்துக்கிட்டு போறது எப்படி, கொசு கூட்டம் மாதிரி பின்னாடியே போறது எப்படி? அதான் பாபா சொல்றாரு, இப்போதே தூய்மையாகுங்க, அப்போ நல்ல பதவி கிடைக்கும், புது உலகத்துல வருவீங்கன்னு சொல்லி சொல்றாரு. மேலும் ஆட்சி புரிவதற்கு தகுதியுடையவர்களாக ஆகுவீர்கள் சொல்லி சொல்றாரு. அப்பதான் இப்பவே தூய்மை ஆயிட்டீங்கன்னா தான் லட்சுமி நாராயணா ஆக முடியும் சொல்லி சொல்றாரு. அனைவருமே தூய்மையாக ஆகணும். கண்டிப்பா உலகத்துல இருக்கிற எல்லாரையும் தூய்மையாகி தான் கூட்டு போவார். ஏன்னா அவரோட காரியமே அதான. பத்தித்த பாவனர் பாடிக்கிறாங்கல்ல, ரகுபதி ராகவ ராஜாராம் பத்தித்த பாவன சீதைகளின் ராமன் அவர்தான். அதனாலதான் காந்தியடிகள் பாடியிருக்கிறாரு. அப்ப தூய்மையாக்குபவரே அவர் தான் இல்லையா. அங்க பத்தித்தமானவர்களே இருக்க மாட்டாங்க. சொர்க்கத்துல தூய்மையற்றவங்கன்னு யாருமே இருக்க மாட்டாங்க. யார் இப்போது சதோ பிரதானமா ஆவதற்காக முயற்சி செய்யறாங்களோ அவங்களே தூய்மையான உலகத்துக்கு அதிபதியா ஆவாங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. அப்ப யார் தூய்மை ஆகிறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்களோ அவங்கதான் சொர்க்கத்துக்கு அதிபதியா வருவாங்க. அடிப்படை விஷயமே ஒன்னே ஒண்ணுதான், தந்தையை நினைவு செய்வதன் மூலம் சதோ பிரதானமாக ஆக வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. இப்ப நீங்க ஒரே விஷயம் தான் செய்யணும், தன்னை ஆத்மான்னு உணர்ந்து பாபாவை நினைவு செஞ்சாதான் தூய்மையாக முடியும். தந்தை ஒன்றும் அதிகமான உழைப்பு நமக்கு கொடுக்கறதே கிடையாது, தன்னை ஆத்மான்னு உணருங்கன்ட்டு மட்டும்தான் சொல்றாரு. திரும்ப திரும்ப சொல்றாரு, முதலில் இந்த பாடத்துல அனுபவம் மிக்கவரா ஆகுங்க, நான் தேகம் அல்ல. அது உண்மைதானே, நம்ம இந்த தேகமே கிடையாது. நம்ம தான் பார்க்குறோம் இல்லையா, அந்த தேகம் கிடையாது, அந்த தேகத்தை விட்டு உயிர் போயிடுது, அந்த உடலை கொண்டு போய் எரிச்சிடுறாங்க. அப்போ அந்த தேகமே இல்லை, தேகம் வந்து என்னைக்கா இருந்தாலும் மண்ணோட மண்ணா போயிடுது. நம்ம ஆத்மாக்கள் தான், அந்த பாடத்தை உறுதியாக்கிட்டே போங்கன்றாரு. அவ்வளவுதான் சொல்லி பாபா சொல்றாரு. பெரிய மனிதர்கள் அதிகமாக படிப்பதில்லை. பெரிய மனிதர்கள்லாம் ரொம்ப முரளி அதிகமாலாம் படிக்க மாட்டாங்க, பணக்காரங்களாம் 2 வார்த்தைகளிலேயே கூறி விடுகிறார்கள், பெரிய மனிதர்களுக்கு கஷ்டம் கொடுக்க மாட்டார்கள் சொல்லி பாபா சொல்றாரு. சதோ பிரதான நிலையிலிருந்து தமோ பிரதானமாக ஆவதற்கு எவ்வளோ பிறவிகள் பிடித்துள்ளன என்பதை நீங்கள் அறிகிறீர்கள். அதை 84 பிறவி எடுத்து நம்ம வரோம். சதோ பிரதானமா இருந்து தமோ பிரதானமா ஆகிறதுக்கு இவ்வளோ பிறவி எடுக்கிறோம். 63 பிறவிகள்ன்ட்டு சொல்ல மாட்டோம், 84 பிறவி பிடிக்கிறது. ஏன்னா நம்ம சத்தியுகத்துல முதல் பிறவி எடுத்து அப்படியே கலைகள் குறைஞ்சு குறைஞ்சு வர வர நம்ம 84 பிறவி எடுத்துதான் இந்த கடைசி பிறவில வந்து நிக்கிறோம். நாம் சதா பிரதானமாக தான் ஒரு காலத்துல இருந்தோம், சொர்க்கவாசி அதாவது சுகதாமத்திற்கே அதிபதியாக இருந்தோம் என்ற இந்த நிச்சயம் உள்ளது அல்லவா. பாபா கேக்குறாரு, உங்களுக்கு நிச்சயம் இருக்குதா? உண்மையிலே நம்ம சொர்க்கத்துலதான் இருந்தோன்றது, அதிபதியா ஒரு காலத்துல இருந்தோன்றது நிச்சயம் இருக்குது இல்ல அப்படின்னு கேக்குறாரு. சுகதாமமாக தான் இந்த பாரதம் இருந்தது ஒரு காலத்துல, அதற்கு தான் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம்ட்டு சொல்லப்படுதுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. அவர்களும் மனிதர்களாக தான் இருந்தாங்க. சொர்க்கத்துல தேவதைகள் அவங்க மனிதர்கள் தான், அவங்களும் உங்களை மாதிரிதான், இதே மாதிரிதான் உடம்பு தான் இருந்தது. ஆனாலும் அவங்க எப்படி இருப்பாங்க பாக்குறதுக்குன்னா, தெய்வீக குணங்களுடையவர்களாக இருந்தாங்க. அன்பா இருப்பாங்க, அமைதியா இருப்பாங்க, தூய்மையா இருப்பாங்க, ரிச்சஸ்டா அப்படியே பாக்குறதுக்கே ஒரு ஹோலியஸ்டா. இப்ப இந்த
இந்த கிருஷ்ணர் ராதை சிலையெல்லாம் பார்க்குறீங்கல்ல, அதை விட செம்ம அழகா இருப்பாங்க நேர்லயே பார்க்கறதுக்கு. அவ்வளோ ஹோலியஸ்டா இருப்பாங்க. தூய்மையா இருப்பாங்க. சுகம் மட்டுமே கொடுப்பாங்க. அன்பா இருப்பாங்க. அமைதியா இருப்பாங்க. அங்க ஒவ்வொரு வீடுமே கோயில் மாரி இருக்கும். அந்த மாதிரி அந்த உலகம் இருந்தது. சொர்க்கன்ற உலகம். அங்க மனிதர்கள் தான் இருந்தாங்க. ஆனா அவங்க தெய்வீக குணங்களுடைய மனிதர்களா இருந்தாங்க. அவ்வளவுதான் சொல்லி பாபா சொல்றாரு. நிச்சமயத்தில் இருப்பவங்க பாருங்க. ஒரு ஒரு வீடும் போய் பாருங்களேன். அசுர குணமுடைய மனிதர்கள் தான் இருக்கிறாங்க இல்லையா? வெட்டுறாங்க, குத்துறாங்க, கொலை பண்றாங்க, கோபப்படுறாங்க. இங்க இருக்கிற மனுஷங்கெல்லாம் எப்படி இருக்கிறாங்க? மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள் மாதிரி இருக்கிறாங்க. அசுரர்கள் மற்றும் தேவதைகளுக்கு இடையில யுத்தம் நடந்ததுன்ட்டு சாஸ்திரத்துல சொல்லியிருக்கிறாங்க. ஒரு பக்கம் அசுரர்கள் விட்டாங்களாம் அம்பு, இன்னொரு பக்கம் தேவதைகள் விட்டாங்களாம் அம்பு. ஒரே சண்டை நடந்துச்சாம். இப்படிலாம் எழுதியிருக்கிறாங்க. பின் தேவதைகள் ராஜ்யம் ஸ்தாபனை ஆகியதுன்ட்டு சாஸ்திரங்கள்ல எழுதியிருக்கிறாங்க. இந்த மாதிரி அசுரர்களுக்கும் தேவதைகளுக்கும் சண்டை நடந்து தேவதைகள் ஜெயிச்சிட்டாங்க. அப்ப தேவதைகளுடைய ராஜ்யம் வந்து ஸ்தாபனை ஆயிடுச்சுன்ட்டு சாஸ்திரத்துல எழுதியிருக்கிறாங்களாம். பாபா சொல்றார், நீங்கள் தான் முதலில் அசுரர்களாக இருந்தீர்கள் என்பதையோ இப்ப தந்தை வந்து புரிய வைக்கிறார். பாபா சொல்றார், அசுரர்கள் தனியா தேவதைகள் தனியாலாம் கிடையாது. நீங்களே தான் அசுரராகவும் தேவதையாகவும் மாறுறீங்க. ஆனா இப்ப அசுரரா இருந்து இந்த பாபா வந்து உங்களை செலக்ட் பண்ணி பிராமணராக்கி பிராமணர்ல இருந்து தேவதை ஆக்குவதற்கான யுக்தியை இப்ப உங்களுக்கு சொல்லியிருக்கிறாரு. மற்றது அசுரர்கள் தேவதைகளின் யுத்தத்தின் விஷயமும் கிடையவே கிடையாதுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. இப்ப நம்ம மனசுக்குள்ளார போராட்டம், மனசு புத்திய பாபா மாத்துறாரு. இந்த காமம், கோபம், பற்று, ஆசை, அகங்காரன்ற அசுர குணங்களோட நம்ம தெய்வீக குணங்கள் போராடுது. அவ்வளவுதான். நமக்குள்ளார ஒவ்வொருத்தருக்குள்ளாரையும் இந்த போராட்டம், இந்த ஞான யோகத்தின் மூலமா அந்த அசுர குணங்களை வெற்றி அடையறோம். இதை தான் அவங்க வந்து சாஸ்திரத்துல அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும் சண்டை நடந்துச்சு, தேவதைகள் ஜெயிச்சாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா உண்மையிலே இப்ப அசுர குணத்துக்கும் தேவ குணத்துக்கும் சண்டை நடக்குது. இதுல கடைசியா தேவ குணம் ஜெயிக்கும். ஏன்னா பாபா டெய்லி முரளி சொல்லி மாத்திட்டு இருக்கிறாரு. நம்ம அந்த அசுர குணங்களை அழிச்சிட்டு இருக்கிறோம். இப்போ ஒவ்வொருத்தருக்குள்ளாரையும் அந்த மகாபாரத போர் நடந்துட்டு இருக்குது. தேவதைகளுக்கு அஹிம்சா பரமோ தர்மம்ட்டு சொல்லப்படுதுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. அவங்க இரட்டை அஹிம்சையாளர்கள். காமம், கோபத்துல இருந்து வெளியே வந்தவங்க. அஹிம்சா பரமோ தர்மம் தான் தேவதைகள். இந்த மாதிரி நம்ம இங்க விகாரியா இருக்கிறோம்னா அவங்கெல்லாம் தேவதைகளா அங்க இருக்க முடியாது. அதனால பாபா திருத்தி நம்மளை கூட்டிட்டு போறாரு. தேவதைகள் எப்பொழுதாவது சண்டையிடுவார்களா என்ன? சரி, எங்கேயாவது லட்சுமி நாராயணன் சண்டை போட்டு பார்த்துருக்கிறீங்களா? அவங்க என்னைக்குமே சண்டையே போட மாட்டாங்க. தேவதைகள் சண்டை போட மாட்டாங்க. ஹிம்சையின் விஷயமும் இருக்கவே முடியாதுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. அங்க சொர்க்கத்துல ஹிம்சை என்றதே இருக்காது. ஒருத்தவங்கள வார்த்தையால கூட திட்ட மாட்டாங்க, எண்ணத்தினால கூட நினைக்க மாட்டாங்க இவங்க வீணா போட்டோன்ட்டு நினைக்க மாட்டாங்க. ஹிம்சையினோட விஷயமே அங்க இருக்காது சொர்க்கத்துல. சத்தியுகத்தில் தெய்வீக ராஜ்யத்துல யுத்தம் எங்கிருந்து வந்தது சொல்லி சொல்றாரு. சொர்க்கத்துல தெய்வீகமான ராஜ்யத்துல போரா அப்படியான்னு சொல்லி பாபா கேக்குறாரு. போர் எங்க இருந்து வரும் சொல்லி கேக்குறாரு. சத்தியுகத்தின் தேவதைகள் இங்க வந்து அசுரர்களின் சண்டையிடுவார்களா சொல்லி பாபா கேக்குறாரு. சத்தியுகத்தினுடைய தேவதைகள் போயிட்டு இந்த கலியுகத்துல வந்து உங்களோட சண்டை போட்டுட்டு இருப்பாங்களா என்ன சொல்லி பாபா கேக்குறாரு. அப்படிலாம் கிடையாது. அந்த மாதிரிலாம் நடக்கல. இல்லை, அசுரர்கள் அங்கு தேவதைகளிடம் சென்று சண்டையிடுவார்களா? இல்ல இங்க இருக்கிற அந்த கலியுக மனிதர்கள் போய் சொர்க்கத்துல தேவதைகளோட சண்டை போட்டாங்களா? அவ்வாறு ஆகவே முடியாது. இது பழைய உலகம், அது புதிய உலகம். பாருங்க, கலியுகன்றது பழைய உலகம். இதே பழைய உலகம்தான் சொர்க்கன்ற புதிய உலகமா மாறுது. மற்றபடி இங்க இருக்கிறவங்க அங்க போய் தேவதைகளோட சண்டை போட்டாங்க, தேவதைகள் இங்க வந்து சண்டை போட்டாங்க, அதெல்லாம் கிடையாது. அப்படிலாம் தப்பு தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. சாஸ்திரங்கள்ல சொன்னதெல்லாம் கேட்டு மனிதர்கள் ஆமா ஆமான்ட்டு தலையாட்டுறாங்க. பின் யுத்தம் எவ்வாறு ஏற்பட முடியும்? பழைய உலகத்துக்கும் புதிய உலகம் ஒண்ணுதான். ஒரே உலகம்தான் பழசாகுது, புதுசாகுது. பின்னாடி அப்புறம் எப்படி யுத்தம் நடக்கும்னு சொல்லி பாபா கேட்கிறாரு. பக்தி மார்க்கத்திலோ மனிதர்கள் என்ன கேட்கறாங்களோ அதெல்லாம் சத்தியம் சத்தியம்ட்டு எண்ணிக்கொண்டே இருக்கிறார்கள். என்ன கேட்டாலும் அவங்க சொல்றாங்க, இவங்க சொல்றாங்க, எல்லாத்தையும் நம்புறாங்க பக்தியிலன்றாரு. யாருடைய புத்தியுமே வேலை செய்யறது இல்ல. முற்றிலுமே கல் போன்ற புத்தியுடையவர்களாக இருக்கிறாங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. கலியுகத்தில் இருப்பவர்கள் கல் போன்ற புத்தியுடையவர்களா இருக்கிறாங்க. சத்தியுகத்திலோ தங்கம் போன்ற புத்தியுடையவர்களாக இருப்பாங்க. ராஜ்யம் இருப்பதே பாரஸ்நாத்துடையதாகும் சொல்லி பாபா சொல்றாரு. ராஜ்யமே அந்த சொர்க்கத்தினுடைய ராஜ்யமே எங்க இருக்குன்னா பாரஸ்நாத் சிவபாபாவுடையது சொல்லி சொல்றாரு. இங்க ராஜ்யமே இல்லை. இங்க பாருங்க, ராஜா கூட இங்க ராஜ்யம் பண்ணல. இங்க மக்களின் ராஜ்யம் தான் நடக்குது. துவாபர யுகத்தின் ராஜாக்கள் கூட தூய்மையற்றவர்களாக தான் இருந்தாங்க. அவங்களுக்கு ரத்னங்கள் பதிக்கப்பட்ட கிரீடம் தான் இருந்தது.
அது துவாபர இருந்து ராஜ்யம் பண்ண ராஜாக்கள் தலையில தான் கிரீடம் இருந்தது. தலையில அந்த ரத்தினங்கள் பதிக்கப்பட்ட கிரீடம் தான் இருந்தது. மற்றபடி அவங்க தூய்மையா இல்ல. அவங்க விகாரிகளா தான் இருந்தாங்க. விகாரி ராஜாவா தான் இருந்தாங்க. அவங்களுக்கு பின்னாடி ஒளிவட்டம்லாம் கிடையாது. இந்த ஜீசஸ், வள்ளலார் இவங்களுக்கு பின்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஒளிவட்டம் காமிச்சிருப்பாங்க. ஆனா அவங்க ராஜா கிடையாது. அவங்க வந்து தர்ம ஸ்தாபகர்கள். ஆனா துவாபர யுகத்துல எப்பேற்பட்ட ராஜாக்கள்லாம் கோயில் கட்டியிருக்கிறாங்கல்ல, ராஜராஜ சோழன், விக்ரமாதித்ய மகாராஜா, எப்பேற்பட்ட ராஜாவா இருந்தாலும் அவங்க வந்து பத்தித்த ராஜாக்களா தான் இருந்துக்கிறாங்க. தூய்மையற்றவங்களா தான் இருந்துக்கிறாங்க. அதனால அவங்களுக்கு ஒளி கிரீடமே இல்ல. அவங்க அதனால தேவதைகளை, லிங்கத்தை வழிபட்டாங்க. பாபா சொல்றாரு, ரத்தினங்கள் பதிக்கப்பட்ட கிரீடம் தான் அவங்களுக்கு இருந்தது. ஒளியினுடைய கிரீடமே அவங்களுக்கு இல்லைன்னு சொல்லி சொல்றாரு. ஆனா லட்சுமி நாராயணனுக்கு தான் 2 கிரீடமுமே காமிச்சிருப்பாங்க. ஒளி கிரீடம் தூய்மையாவும் இருப்பாங்க, ராஜ்ய கிரீடமும் இருக்கும். ராஜ்யமும் செய்றாங்க, தூய்மையாவும் இருக்கிறாங்க. அவங்க தான் லட்சுமி நாராயணனா ராஜ்யம் பண்ணாங்க சொர்க்கத்துல. அதாவது தூய்மை இருக்கவில்லை. இவங்க துவாபர யுக ராஜாக்கு தூய்மையே இல்லைன்னு சொல்லி சொல்றாரு. அங்க எல்லோருமே தூய்மையாக இருந்தார்கள். சொர்க்கத்துல எல்லாருமே, ராஜா முதற்கொண்டு பிரஜைகள் முதற்கொண்டு எல்லாருமே தூய்மையாக இருந்தார்கள். ஒளி கிரீடம் என்பதன் பொருள் ஏதோ மேலே ஒளி நின்று கொண்டிருக்கிறதுலாம் பொருள் அல்ல. ஒளி கிரீடம்னா ஏதோ மேல ஒரு லைட் எரியும், பல்ப் எரியும், அப்படிலாம் கிடையாது. படத்தில் தூய்மையின் அடையாளமாக தலைக்கு பின்னாடி ஒளியை காண்பித்துள்ளார்கள். இப்ப ஜீசஸோட தலை போட்டோல பின்னாடி, தலைக்கு பின்னாடி ஒரு ஒளி வட்டம், அது மாதிரி வள்ளலாருக்கு தலைக்கு பின்னாடி ஒரு ஒளி வட்டம், அந்த மாதிரி எல்லாம் காமிச்சிருப்பாங்க இல்லையா. இச்சமயம் நீங்களும் தூய்மை ஆகுறீங்க. இந்த டைம்ல நம்ம தூய்மை ஆகிறோம். உங்களுடைய ஒளி எங்கே இருக்குதுன்னு சொல்லி பாபா கேட்குறாரு. சரி, நீங்களும் தான் இப்ப தூய்மை ஆகுறீங்க என் பேச்சை கேட்டு. உங்களுக்கு தலைக்கு பின்னாடி ஒளி எங்க இருக்குதுன்னு சொல்லி கேட்குறாரு. பாபா சொல்றாரு, தந்தையிடம் யோகம் கொண்டு நீங்க தூய்மை ஆகிறீர்கள் என்பதை இப்ப நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க. அங்க விகாரத்தின் பெயரே கிடையாது. விகாரி ராவண ராஜ்யமே முடிந்து போயிடுகிறது. அந்த சொர்க்கத்துல விகாரமே இருக்காது. காமம், கோபம், பற்று, ஆசை, அகங்காரமே இருக்காது. ஏன்னா இங்கதான் விநாசம் நடந்துருது இல்லையா. அந்த மனிதர்கள் எல்லாமே அழிஞ்சு போயிடுறாங்க. நம்ம எல்லாருமே உடலை விட்டு போயிடுறோம். அப்புறம் எப்படி அங்க வந்து புது உலகமா மாத்திடுறாரு. அப்ப இங்க கொஞ்ச நஞ்சம் இருக்கிறவங்களும் எல்லாருமே நடிப்பு முடிச்சுட்டு கிளம்பிடுவாங்க. இங்க காமம், கோபம், பற்று, ஆசை, அகங்காரம் அந்த கொரோனா வைரஸ் மாதிரி பரவி இருந்தது. அதை ஃபுல்லா அழிச்சிடுறாரு பாபா. அந்த வைரஸே காணாமபடி அழிச்சிட்டு பூமியை ஆக்கிடுறாரு. டோட்டலா ஃபுல்லா விநாசம் ஆயிடுது. அதுக்கப்புறம் சொர்க்கம் புதுசா வர உலகத்துல காமம், கோபம், பற்று, ஆசை, அகங்காரம் உள்ள மனிதர்களே வரமாட்டாங்க. ஏன்னா ஃப்ரெஷ்ஷா இறங்குறவங்க எல்லாம் தேவதைகள் இறங்குறாங்க, மேல இருந்து நடிக்கிறாங்க. திரும்ப இந்த பார்ட் வந்து நடிக்க ஃபர்ஸ்ட்ல இருந்து தொடங்குது. இது முடிவல்ல ஆரம்பம்ன்ற மாதிரி. வாழ்க்கைய ஒரு வட்டம்னு சொல்லுவாங்கல்ல, நடந்தது முடிஞ்சதே திரும்ப நடக்கும். அந்த மாதிரி திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து சத்தியோகம் ஸ்டார்ட் ஆகும்போது வர்றவங்க எல்லாருமே ஃப்ரெஷ் பீஸா அப்படியே அந்த விகாரங்களே இல்லாம வந்து இறங்குறாங்க. விகாரி ராவண ராஜ்யமே முடிஞ்சு போயிடுது. இப்போது ராவண ராஜ்யம் இருக்கிறது என்பதை நிரூபிப்பதற்காக இங்கு ராவணனை காண்பிக்கிறார். இப்ப எப்படி ராவண ராஜ்யம் நம்ம தெரிஞ்சுக்கிறது? இது ராவணராஜன் எப்படி தெரிஞ்சுக்கிறோம்னா, இங்க ராவணனை வருஷா வருஷம் பெருசு பெருசா செஞ்சு எரிக்கிறதே நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது இங்க வந்து காமம், கோபம், பற்று, ஆசை, அகங்காரம் தான் ராஜ்யம் நடத்துது. இங்க நல்லதுக்கு காலம் கிடையாது, கெட்டதுக்கு தான் காலம். பொய் சொல்றவங்களுக்கு காலம், திருடுறவங்களுக்கு காலம், நல்லது சொல்றவங்க, உண்மையை பேசுறவங்களுக்கெல்லாம் காலமே இருக்காது. ஏன்னா இது வந்து கலியுகம், ராவண ராஜ்யன்றதை புரிஞ்சுக்கலாம். எங்க எல்லாம் ஒருத்தவங்களை அடிச்சு ஒருத்தவங்களை இது பண்ணி வாழறவங்களுக்கு தான் நல்ல பேரு. மத்தவங்கள பத்தி மாட்டி விட்டுட்டு நல்ல பேர் வாங்கிக்குவாங்க. அவங்களுக்கு தான் நல்லது நல்லது நல்லது. இப்ப வந்து அவங்கள நல்லவங்கன்னு பேசுவாங்க. உண்மையிலேயே நல்லவங்களுக்கு, சத்தியம் பேசுறவங்களுக்கு அவங்களெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க, இழிவுபடுத்துவாங்க. அதுதான் இது வந்து கலியுகம், அப்படிதான் இருக்கும். இங்க நல்லது நடக்கணும்னு நம்ம எதிர்பார்க்கவே முடியாது. பாபா சொல்றாரு, அங்கதான் தங்க யுகத்துல தான் தங்கமானவர்கள் வசிக்கிற யுகம். குழந்தைகளே, உங்களுக்கு இங்க காலம் கிடையாது, நீங்க ஏன் கவலைப்படுறீங்கன்னு சொல்றாரு. வாங்க, உங்களை ராஜாத்தி மாதிரி அங்க வாழ வைக்கிறேன்றாரு. ராவணனை ஒவ்வொரு வருடமும் எரிக்கிறாங்க இல்லையா. ஆனால் எரிந்தே போகிறது கிடையாது. ராவணனை எரிக்கிறாங்க, ஆனாலும் திரும்ப மறாத வருஷம் அதை விட பெரிய சிலையா எரிப்பாங்க. ஏன்னா அந்த காமம், கோபம், பற்று, ஆசை, அகங்காரம் அதிகமாயிட்டு தானே போகுது. முன்னாடியாவது தெரியாது, இப்ப வந்து போன்ல எல்லா நியூஸும் வந்துருது. இப்ப ஏகப்பட்ட விஷயங்கள் நடக்குது. ஒரு இடத்துலயும் கிடையாது, இந்தியா ஃபுல்லா நடந்துட்டு இருக்குது. அந்த விஷயங்களும் நமக்கு அதுக்கு வந்துட்டு தான் இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு அதிகமாயிட்டே போகுது அந்த விகாரம். அது வந்து முன்னாடியெல்லாம் கொலை கூட நடக்காது, இப்ப அந்த கொலை வரைக்கும் போயிட்டு இருக்குது.
கொலை, தற்கொலை எல்லாத்துக்கும் காரணம் இந்த காமம், கோபம், பற்று, ஆசை, அகங்காரம் தான். நீங்கள் அந்த ராவணன் மீது வெற்றி அடைகிறீங்க. பாபா சொல்றாரு, இப்போ நீங்க இந்த மாயா மீது வெற்றி அடைகிறீங்க. எப்படி? யோக பலத்தின் மூலமா பாபாவை நினைச்சு நினைச்சு நம்ம இந்த மாயா ராவணனை வெற்றி அடைகிறோம்னு சொல்றாரு. பிறகு இந்த ராவணன் இருக்கவே மாட்டான். நீங்க எப்ப வெற்றி அடைறீங்களோ அப்ப ராவணனே உலகத்தை விட்டு போயிடுவான்னு சொல்லி சொல்றாரு. நீங்கள் அஹிம்சவாதி ஆவீர்கள். இப்ப நம்ம அஹிம்சாவாதி காந்தியடிகள் மாதிரி நம்ம இப்ப இந்த அவர் வந்து வெள்ளையனை வெளியேற்றினாரு. இப்ப நமக்கு தாத்தா நம்மளுடைய சிவபாபா வந்துருக்கிறாரு. அவரு நம்மளை வந்து அஹிம்சாவாதி ஆக்கி இந்த 10 தலை ராவணன் இந்த இந்த ஆங்கிலேயரை வெளியேற்றுறாரு. வெள்ளையனே வெளியேறுன்ற மாதிரி நம்ம அந்த 10 தலை ராவணனை வெளியேற்றோம். ராவணனையே உலகத்தை விட்டு அழிக்கிறோம். உங்களுடைய வெற்றி யோக பலத்தினால்தான் ஆகிறது சொல்லி பாபா சொல்றாரு. நம்மளுடைய வெற்றியே எப்படி நடக்குது? நம்மளையெல்லாம் வெற்றி அடைய முடியாது. பாபா நமக்கு பின்னாடி இருக்கிறாரு, ஒளிஞ்சிட்டு இருக்கிறாரு. ஆனா கடைசியா பிரத்யட்சம் ஆவாரு. எப்படி இந்த உலகம் இப்படி மாறுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா கடைசியில கடவுள் தான்ன்றது உலகத்துக்கே கடைசியா தெரியும். இவர் தான் கடவுளா, இவர் இவ்வளவு வேலை பண்ணியிருக்கிறாரான்ட்டு கடைசியா தான் எல்லாருக்கும் தெரியும். உங்களுடைய வெற்றியே இப்ப யோக பலத்தினால் ஆகிறது சொல்லி சொல்றாரு. நினைவு யாத்திரை மூலமாக உங்களுடைய பல பிறவிகளின் எல்லா பாவங்களும் விநாசமாக போயிருது. பாபாவை நினைச்சு நினைச்சு நினைச்சே உங்க பாவம்லாம் அழிஞ்சிரும். நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? உங்க பாவம்லாம் அழிஞ்சிரும், நான் உங்களை அப்படியே கூட்டு போறேன், நீங்க கவலைப்படாதீங்கன்னு சொல்லி சொல்றாரு. பல பிறவிகள் என்றால் எப்போது முதல் நமக்கு அந்த பாவம் லிஸ்ட் ஆரம்பிக்குது சொல்லி பாபா கேட்கிறாரு. விக்ரமங்கள் தீய செயல்கள் எப்போது ஆரம்பமாகிறது சொல்லி பாபா கேட்கிறாரு. முதல்ல நீங்க ஆதிசநாதன தேவதா தர்மத்தினார் தான் நீங்க வந்தீங்க. சூரிய வம்சத்தினர் பின்னர் சந்திர வம்சத்தில் 2 கலை குறைஞ்சு போயிடுது. பிறகு மெல்ல மெல்ல கரைகள் குறைஞ்சிக்கிட்டே போகிறது. அமாவாசை மாதிரி அப்படியே 16 கலையில இருந்து 14 கலை திரேதாயுகத்துல, அப்புறம் துவாபரயுகத்துல 8 கலையா குறைஞ்சிருது. அதுக்கப்புறம் இப்ப பாருங்க 0 கலையில வந்து நிக்கிது. ஆத்மா பேட்டரி லோ ஆயிடுச்சு. இப்ப நடிப்பே என்ன இருக்கு, மோசமா இருக்குது. நல்லது கெட்டது புரிஞ்சிக்க முடியல. யாரெல்லாம் கெட்டவங்களோ அவங்கள நல்லவங்கன்னு நம்புறது, யாரெல்லாம் நல்லவங்களோ அவங்கள கெட்டவங்கன்னு நினைச்சுக்கிறது. இதுதான் 0 கலைன்னு அர்த்தம். கலையே இல்லை நம்ம கிட்ட. பாபா சொல்றார், இப்போது அடிப்படையான விஷயமாவது தந்தையை நினைவு செய்து தூய்மையாக ஆக வேண்டும். இப்போ முக்கியமான விஷயமே தூய்மையாகிறது தான். பாபாவை நினைங்க, தூய்மையாகுங்க. மற்றபடி நீங்க கங்கையில போய் குளிச்சாலும் தூய்மையாக முடியாது. யார் முந்தைய கல்பத்தில் சதோ பிரதானமாக தூய்மையாகி இருந்தாங்களோ அவங்களே ஆகிடுவாங்க. கடைசியா தான் தெரியும் யார் பாவனம் ஆகுறாங்க, யார் பாபா பிரத்யட்சம் பண்றாங்க, யாரை பார்த்தா காட்சி கிடைக்குது. அவங்கதான் பாபா உருகி உருகி நினைச்சிருப்பாங்க. வந்து கொண்டே இருப்பாங்க. இன்னும் பாருங்க, நடிகர்கள் மேல இருந்து வந்துகிட்டே இருக்கிறாங்க, வரிசை கிரமமாக இருப்பாங்கன்னு சொல்லி சொல்றாரு. பிறகு நாடகப்படி வரும்போது கூட இவ்வாறே வரிசை கிரமமாக வருவார்கள். அதுக்கப்புறம் திரும்ப அடுத்த கல்பமும் இதே மாதிரியே வரிசை கிரமமா நடிக்க வருவாங்கன்னு சொல்றாரு. வந்து இங்க பிறவி எடுப்பாங்க. நாடகம் எவ்வளவு விசித்திரமாக அமைக்கப்பட்டுள்ளது சொல்லி பாபா சொல்றாரு. இந்த நாடகமே ஒரு விசித்திரமா அமைக்கப்பட்டிருக்குது. இதை அறிந்து கொள்வதற்கு கூட அறிவு வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. நாடகத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு கூட ஞானம் வேணும்ன்றாரு. எப்படி நீங்கள் கீழே இறங்கினீர்களோ இப்போது மீண்டும் இப்ப ஏறணும்னு சொல்றாரு. நம்ம எப்படி அப்படியே பேட்டரி லோ ஆகி நடிப்பு குறைஞ்சிட்டே வந்தோமோ, இப்ப நம்ம திரும்ப ஒரு பிறவில பாபா நினைச்சு பேட்டரி சார்ஜ் ஆகி மேல ஏறணும்னு சொல்லி சொல்றாரு. வரிசை கிரமமாக தான் நீங்க தேர்ச்சி அடைவீங்கன்னு சொல்லி சொல்றாரு. ஒவ்வொருத்தரும் பிகே ஆயிருக்காங்க இல்லையா, எல்லாரும் ஒரே மாதிரியே முயற்சி பண்ண மாட்டாங்க. நம்ம எதிர்பார்க்கறது வேஸ்ட்டு. நம்ம பாபா வந்து முயற்சி செய்ய வைக்கிறாரு. டிராமாவும் ஒரு பக்கம் அடி கொடுத்து மாத்திக்கிட்டே இருக்கும். எல்லாரையும் வரிசைக்கிரமா எல்லாரும் தேர்ச்சி அடைவாங்கன்னு சொல்றாரு. பின் வரிசைக்கிரமாக கீழே விழுவாங்க. அதுக்கப்புறம் திரும்ப இப்ப அடுத்து சத்தியுகம் திரேதாயுகம் நடிச்சுட்டு துவாபரயுகத்துல இருந்து பிரம்மா பாபா அதே மாதிரி பிரம்மா பாபா எப்படி விழுந்தாரோ அதே மாதிரி நம்மளும் விழுந்துகிட்டே வரும். உங்களுடைய லட்சியம் நோக்கமே சதோ பிரதானமாக ஆக வேண்டும் என்பதாகும். உங்களுடைய லட்சியம் நோக்கம் என்ன, குறிக்கோளே என்னன்னா தூய்மையாக ஆகிறது தான். தேவதையா ஆகணும், அதுதான் உங்க லட்சியம். மனுஷன்ல இருந்து தேவதை ஆகணும். எல்லோருமே முழு தேர்ச்சியை அடைவதில்லை சொல்லி பாபா சொல்றார். எல்லாரும் ஃபர்ஸ்ட் 100 மார்க் எடுத்து பாஸ் ஆகுறது கிடையாது. 100 மதிப்பெண்கள் மார்க்குக்காக பிறகு குறைந்து கொண்டே போகிறது. 100 மார்க் எடுத்தாலும் அப்புறம் பிறகு குறைந்து கொண்டே போகிறது சொல்லி சொல்றாரு. எனவே மிகவும் முயற்சி செய்ய வேணும். இந்த முயற்சி தான் தோற்று விடுகிறார்கள் சொல்றாரு. இந்த முயற்சியில் தான் எல்லாரும் தோத்துறாங்க. சேவை செய்வதோ சுலபமாகும். மற்றபடி இந்த ஞானத்தை போய் எல்லாருக்கும் பண்டிதர் மாதிரி சொல்றதெல்லாம் ரொம்ப ஈஸி தான். வாழ்க்கையில நடைமுறைப்படுத்தி எல்லா பிரச்சனைகளையும் சமாளிச்சு பாபாவை நினைச்சு பாவத்தை அழிச்சு பாபாவை பிரத்யட்சம் பண்றது சுயராஜ்ய அதிகாரியா இருந்தா அதுதான் கஷ்டம். மியூசியத்தில் நீங்கள் எந்த விதத்தில் புரிய வைக்கிறீர்கள் என்பதை வைத்து ஒவ்வொருடைய படிப்பு பற்றி தெரிய வருகிறது.
இப்ப பாபா வந்து நம்மள படிக்க வைப்பாரு. ஒரு 1 வருஷம், 2 வருஷம் படிக்க வைப்பாரு. படிச்சு முடிச்சுட்டு நமக்கு சேவை பண்ண வைப்பாரு. சேவை பண்ணும்போது நம்ம ஒழுங்கா பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், அவர் தெரிஞ்சுக்குவாரு. இது ஒழுங்காவே படிக்கல அப்படின்ட்டு. நம்ம முரளி ஒழுங்கா படிக்கலன்னா நமக்கு சேவை பண்ணவே தெரியாது. மியூசியத்துல போய் பெ பெ பென்னு முழிப்போம். யாருக்கு என்ன பதில் அவங்களுக்கு புரிய வைக்கணும் இல்லையா? எல்லா ஞானத்தையும் சொல்லி புரிய வைக்கணும். நமக்கு சரியா புரிய வைக்க தெரியலன்னா பாபா நெனச்சுக்குவாரு. இவங்க ஒழுங்காவே படிக்கல. இவர் நன்றாக புரிய வைப்பதில்லை என்பதை தலைமை ஆசிரியர் பார்க்கும்போது அவரே சென்று புரிய வைப்பார். நிறைய ஸ்கூல்ல பார்த்தீங்கன்னா, ஒழுங்கா டீச்சர் சொல்லிக் கொடுக்கலன்னா ஹெச்எம் போய் அவங்களே புரிய வைப்பாங்க. வந்து உதவி செய்வாங்க. இவர்கள் சரியாக புரிய வைக்கிறார்களா என்பதை பார்ப்பதற்காக ஓரிரண்டு பேர் காவலர்களாக வைக்கப்படுகிறார்கள். சில இடத்துலலாம் சரியா புரிய வைக்கிறாங்களான்ட்டு ஒரு ஆளை கூட போட்டு வைப்பாங்களாம். யாராவது கேள்வி கேட்கும்போது குழம்பி ஒன்றும் விடுவதில்லையே. பாபா நம்மளை கேட்குறாரு. இப்ப யாராவது நம்ம கண்காட்சியெல்லாம் சேவை செய்யும் போது யாராவது நம்மளை இடக்கு முடக்கா கேள்வி கேட்குறாங்கன்னா குழம்பி போடுறது இல்லையேன்னு சொல்லி கேட்குறாரு. சென்டரின் சேவையை விட கண்காட்சியின் சேவை நன்றாக இருக்கும் என்பதையும் புரிந்துள்ளீர்கள். ஆமா, நிறைய பேர் வருவாங்கல்ல, எல்லாருக்கும் சொல்லி புரிய வைக்கும்போது குஷியா இருக்கும் நமக்கு. அது வேற நிறைய பேர் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா ரொம்ப குஷி வரும். அதனால பாபா சொல்றாரு, சென்டர்ல சேவை செய்யறத விட கண்காட்சி சேவை நன்றாக இருக்கும்னு சொல்லி நீங்க புரிஞ்சிட்டீங்க. கண்காட்சியை விட மியூசியத்துல இன்னும் நன்றாக இருக்கும். மியூசியம்லாம் இருக்கு இல்லையா, நிறைய டெல்லியில அந்த மாதிரி மதுபன்லலாம் கூட நிறைய மியூசியம்லாம் ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க இல்லையா. அந்த தேவதைகளுடைய சித்திரம் ஓவியம், அது மாதிரி தேவதைகளுடைய மாடலே செஞ்சு வச்சிருப்பாங்க, சொர்க்கத்தினுடைய மாடல். அங்கெல்லாம் போய் நீங்க சொல்லி புரிய வைக்கும் போது இன்னும் சந்தோஷமா இருக்கும்ன்றாரு. மியூசியத்தில் நல்ல முறையில் வெளிப்படுத்துகிறாங்க. பாபாவுடைய ஞானத்தை நல்லா வெளிப்படுத்துறாங்க. பின் யார் பார்த்து விட்டு செல்கிறாங்களோ அவங்க மற்றவங்களுக்கு போய் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, இங்க போய் பாருங்க நல்லா இருக்குன்னு. இதுவோ கடைசி வரையும் நடந்து கொண்டுதான் இருக்கும் சொல்லி சொல்றாரு. இது டிராமா முடிகிற வரைக்கும் இந்த மியூசியம் கண்காட்சி சேவையெல்லாம் நடந்துகிட்டு தான் இருக்கும்னு சொல்லி பாபா சொல்றாரு. இந்த காட்ஃபாதர்லி வேர்ல்டு யூனிவர்சிட்டி இறைத்தந்தையின் உலக பல்கலைக்கழகம் என்ற வார்த்தை நன்றாக இருக்குன்னு சொல்லி பாபா சொல்றாரு. இதில் மனிதர்களுடைய பெயரே கிடையாது. பாருங்களேன், இறை தந்தையின் உலக பல்கலைக்கழகம் எவ்வளவு சூப்பரா இருக்குது. இதுல மனுஷன்ற வார்த்தையே வரல. அப்ப இது யாருடையது? காட்ஃபாதர், கடவுளுடைய உலக யூனிவர்சிட்டி. நல்லா இருக்கு இந்த பேருன்னு சொல்லி பாபா சொல்றாரு. இதனுடைய திறப்பு விழா யார் செய்கிறார்கள்? நீங்கள் பெரிய மனிதர்கள் மூலமாக திறப்பு விழா செய்விக்கிறீங்க. இப்ப நிறைய கீதா பாடசாலை பெரிய பெரிய சென்டர்லாம் ஓபன் பண்ணும்போது பெரிய விஐபிஸ்லாம் கூப்பிட்டு வச்சு திறப்பு விழா செய்வாங்க. ஆக பெரியவர்களுடைய பெயர் கேள்விப்பட்டு நிறைய பேர் வருகிறாங்க. சரி, அவங்க வராங்கன்னொடனே ஒரு விஐபி வராங்கன்னா உடனே எல்லாரும் வருவாங்க, அவங்கள பார்க்கறதுக்காகவே வருவாங்க. ஒருவருக்கு பின்னால் ஏராளமானோர் வந்து விடுவார்கள். எனவே பெரிய பெரிய மனிதர்களின் அபிப்பிராயங்களை பிரசுரியுங்கள் என்று பாபா தில்லிக்கு எழுதினார். அந்த காலத்துல பிரம்மா பாபா இப்போ பெரிய பெரிய மனிதர்களுக்கு இன்வைட் பண்ணுங்க, அவங்களுடைய அபிப்பிராயத்தை கேளுங்க, எப்படி இருந்துச்சு, நீங்க வந்தீங்க இல்லையா கண்காட்சிக்கு, இந்த சென்டர் ஓப்பன் பண்ணீங்களே, இங்கே இடம் எப்படி இருந்தது, உங்கள் மனநிலை என்ன, அதெல்லாம் கேட்டு அதை வார்த்தைகளை பிரசுரிங்கள்ட்டு பிரம்மா பாபா தில்லிக்கு எழுதியிருக்கிறார். பின் மனிதர்கள் பார்த்து இவர்களிடம் இவ்வளோ பெரிய பெரிய மனிதர்கள் செல்கிறார்கள் என்பார்கள். இந்த மாதிரி நம்ம செஞ்சோன்னா அதை நியூஸ் பேப்பரில் போட்டோன்னா நிறைய பேர் பார்த்துட்டு, ஓ இவ்வளோ பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் இங்கே சென்டருக்கு மதுபனுக்கு வராங்க அப்படின்ட்டு போவாங்க, நிறைய பேர் வருவாங்க. இவர்களும் மிகவும் நல்ல அபிப்பிராயம் கொடுக்குறாங்க. இப்போ பெரிய பெரிய இப்போ நடிகர்கள்லாம் கூட வராங்க, நடிகர்கள்லாம் கூட நிறைய பிரம்மகுமாரியாக மாறி இருக்கிறாங்க. அப்போ பாருங்க, நிறைய பேர் நல்ல அபிப்பிராயம் சொல்கிறாங்க இல்லையா. எனவே இதை பிரசுரிப்பது நல்லதுன்னு சொல்லி பாபா சொல்கிறார். இதில் வேறு ஏதோ மந்திரஜாலம் ஆகியவற்றின் விஷயமே கிடையாது சொல்லி பாபா சொல்கிறாரு. இதில் மந்திரஜாலம்லாம் ஒன்றுமே கிடையாது. எனவே அபிப்பிராயத்தின் புத்தகத்தை தயாரிக்க வேண்டும்ட்டு பாபா எழுதி கொண்டே இருக்கிறார். பிரம்மா பாபா சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு, அபிப்பிராயத்தெல்லாம் ஒரு புத்தகம் செஞ்சு வச்சு அதை விநியோகிக்க வேண்டும் சொல்லி சொல்றாரு. பொய்யான உடல் பொய்யான மாயை என்று பாடப்படுகிறது. இந்த காயமே இது பொய்யடா, வெறும் காற்றடைத்த பையடான்னு சொல்லுவாங்க இல்லையா. இந்த உடலே ஒரு பொய், இது தீக்கிரையாயிடுது, ஆனா ஆத்மா பறந்து போயிடுது. இந்த மாயை கூட பொய் தான், சும்மா ஏமாத்துது, கலர் கலரா இருக்குது, ஆனா இன்னைக்கு நாளைக்கே காசுக்கும் இல்லையா. உடம்பு நல்லா இருக்கும்போது நம்ம ஜாலியா எல்லாம் செய்கிறோம் போகிறோம், எல்லாத்துலேயும் ஈடுபடுறோம். ஆனால் மாயா வந்து இனிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அந்த உடம்புக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சு, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அந்த தேக அபிமானத்தினால தான் நம்ம எல்லா காரியங்களும் செய்கிறோம். ஆனால் அந்த தேகமே இல்லைன்னா நம்மளால ஒன்றுமே செய்ய முடியாது. பாபா சொல்கிறாரு, நீங்களாம் ஆத்மாக்கள், இந்த உடலே கிடையாது. அதை மனசுல வச்சுக்கிட்டு நீங்க கர்மா செய்யுங்க, இதுல எல்லாமே வந்து விடுகிறது சொல்லி சொல்றாரு. நிறைய பேர் இதை ராவண ராஜ்யம், ராட்சச ராஜ்யம்லாம் சொல்றாங்க. முதலிலோ யாருடைய ராஜ்யம் உள்ளது என்பதை பற்றிய சிந்தனை வரணும்னு சொல்லி பாபா சொல்றாரு.
முதல்ல யாரோட ராஜ்யம் இருந்தது? முதல்ல ராம ராஜ்யம் தான் இருந்துச்சு. அப்புறம் தான் ராவண ராஜ்யமே வந்தது. பத்தித்தர்களாகிய எங்களை பாவனமாக ஆக்குகள்ன்ட்டு கூப்பிடுறாங்க. எனவே பத்தித்த தன்மையில் எல்லாமே வந்து விட்டது சொல்லி பாபா சொல்றாரு. எல்லோருமே என்ன கூப்பிடுறாங்க? ஹே பத்தித்த பாவனரே என்றுதான் கூறுகிறார்கள் என்றால் அவசியம் பத்தித்தமானவர்கள் ஆகிறார்கள் அல்லவா? இப்போ நம்ம சென்டர்ல கூப்பிட்டு வச்சோம்னா, நீங்க என்ன நாங்க நல்லவங்களா தானே இருக்கிறோம். எதுக்கு எங்கள நல்லவங்களா ஆக்க போறீங்க? நாங்க ஏற்கனவே நல்லவங்க தான் சொல்லி சொல்லுவாங்க. நம்ம சொல்றோம்ல, சில காமம், கோபம், பற்று, ஆசை, அகங்காரம் தப்பு. அதெல்லாம் தப்பு கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க சிலரு. பாபா சொல்றாரு, "ஏ பத்தித பாவனரேன்னு கூப்பிடுறீங்கன்னா, அப்ப நீங்க தூய்மையற்றவங்களா தானே இருக்கிறீங்க?" சொல்லி பாபா கேட்கிறாரு. ஏன்னா சிலர் தூய்மையற்றவர் சொன்னாலே கோச்சுக்குவாங்க. நானா தூய்மையற்றவன், நான் ரொம்ப நல்லவன் சொல்லி சொல்லிக்குவாங்க. ஆனா இங்க வந்து பார்த்தாதான் நமக்கே தெரியும். ஐயோ! நம்ம இவ்ளோ நாளா எவ்ளோ மனசுக்குள்ள வஞ்சம், எண்ணத்துனால கூட நம்ம வந்து ஒரு ஆத்மாவுக்கு துக்கம் கொடுக்கக் கூடாதுன்றதெல்லாம் இங்க வந்து தான் புரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? நம்ம முன்னாடிலாம் வாயால பேசுறது அதுவே தப்பு இல்ல. இப்படியே பின்னாடி உட்காந்து பேசிட்டு திட்டிட்டு இருப்போம். அதுவே தப்பு இல்ல. எனக்கு அவங்க தப்பு செஞ்சாங்க. அதனால நான் அவங்கள திட்டினேன். இதுல நான் தப்பு இருக்கு அப்படின்னு நம்ம கேள்வி கேட்போம். பக்தி மார்க்கத்துல. ஆனா பாபா இங்க வந்து தான் எல்லாத்தையுமே புரிய வச்சாரு. எண்ணம், சொல், செயல்னால கர்மா வந்து விளைவு ஏற்படுது. அந்த கர்மத்தின் விளைவு தான் இப்போ உங்களுடைய வாழ்க்கைன்னு சொல்லி பாபா இங்க தான் நமக்கு புரிய வச்சாரு. இங்க தான் எல்லா தெளிவும் கிடைச்சது. நமக்கு வந்து ஆத்ம விளக்கு, ஆத்ம ஜோதிய பாபா தான் ஏத்தி வச்சாரு. உண்மையும் எல்லாமே சத்தியமும் இங்கதான் நமக்கு தெரியுது. பதித பாவனர் பரம்பிதா பரமாத்மாவா, இல்லை இந்த எல்லா நதிகளும் கால்வாய்களுமான்னு சொல்லி பாபா கேக்குறாரு என்ற இந்த படத்தை கூட நீங்க சரியாக வடிவமைத்துள்ளீர்கள். அங்க ஒரு ஒரு சித்திரம் இருக்கு. அதுல வந்து இந்த மாதிரி எழுதியிருக்கிறாங்க, பதித பாவனர் பரம்பிதா பரமாத்மாவா இல்ல வந்து இந்த நதிகளா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நதிகளை போட்டு ஒரு சித்திரம் வச்சிருக்கிறாங்க. அது நல்லா இருக்குன்னு சொல்லி பாபா சொல்றாரு. உண்மையிலே தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குபவர் கடவுளா இல்ல இந்த நதிகளான்னு சொல்லி கேக்குறாரு. அமிர்தசரஸிலும் குளங்கள் இருக்குதாம். அமிர்தசரஸ் பேரே அமிர்தம் வருது இல்லையா? அப்ப அது அந்த குளத்துல குளிச்சா அமிர்தம் மாதிரி, அதை குடிச்சா அமிர்தம்னு சொல்லி சொல்லுவாங்க. தண்ணீர் முழுவதும் அசுத்தமானதாக ஆகிவிடுகிறது. ஆனா பேரு அமிர்தசரஸ். ஆனா அந்த குளத்துல இருக்கிற தண்ணி எப்படி தெரியுமா இருக்கு? அசுத்தமா இருக்கு, தூய்மையே இல்லைன்னு சொல்லி பாபா சொல்றாரு. அதே பிறகு அவர்கள் அமிர்தத்தின் குளம்ட்டு நினைக்கிறாங்கன்னு சொல்லி சொல்றாரு. பெரிய பெரிய ராஜாக்கள் அமிர்தன்ட்டு கருதி குளத்தை சுத்தப்படுத்துறாங்க. எனவே பெயரே அமிர்தசரஸ்ன்னு வைத்திருக்கிறாங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. இப்போது கங்கையை கூட அமிர்தன்ட்டு சொல்றாங்க. ஆனா கங்கை பேர் தான் கங்கை, அமிர்தம்னு சொல்றாங்க. ஆனா அந்த கங்கை நதி எப்படி ஆயிடுச்சு? அதுவும் இப்ப கலியுக இறுதியில தண்ணீர் எவ்வளவு அசுத்தமாக ஆகிறது என்றால் கேட்கவே வேண்டாம் சொல்லி பாபா சொல்றார். இப்ப கொரோனா காலத்துல போனமா மிதச்சுச்சு கங்கை நதியில. அந்த மாதிரி அசுத்தமாயிடுச்சுன்னு சொல்லி பாபா சொல்றார். பாபா இந்த நதிகள் ஆகியவற்றில் ஸ்நானம் செய்திருக்கிறார். பிரம்மா பாபா கூட ஆரம்ப காலத்துல எல்லா நதியிலுமே குடிச்சிருக்கிறாரு, ஸ்நானம் பண்ணியிருக்கிறாரு. மிகவும் அசுத்தமான தண்ணீராக தான் இருக்கும்னு சொல்லி பாபா வந்து சொல்றாரு. ஏன்னா அவருக்கு அனுபவம் இருக்கு இல்லையா? பிறகு மண் எடுத்து பூசிக்கொள்கிறார்கள். அந்த கங்கை நதியில குளிச்சுட்டு அந்த மண்ணை எடுத்து இந்த உடம்பெல்லாம் பூசிக்கிறாங்க. கேட்டா தூய்மை ஆயிடுவோம்னு சொல்லி சொல்றாங்க. பாபா அனுபவம் உடையவர் அல்லவா? இவரை போன்ற அனுபவம் உடையவர் யாருமே இருக்க மாட்டாங்க. பிரம்மா பாபா மாதிரி எல்லாத்துலயும் அனுபவஸ்தர் யாருமே கிடையாதுன்னு சொல்லி சொல்றாரு. அதனாலதான் அவரை ஃபர்ஸ்ட் தேர்ந்தெடுத்து அவருக்கு ஞானம் சொல்லியிருக்கிறாரு பாபா. பெரிய பெரிய வைஸ்ராய் ராஜாக்கள் ஆகியோரை கூட சந்திக்கும் அனுபவம் வந்து பிரம்மா பாபாவுக்கு இருந்தது. சோளம், கம்பு ஆகியவரை கூட விற்று கொண்டிருந்தாராம். ஆதி காலத்துல சிறு வயதிலே சோளம், கம்புலாம் வித்துன்னு இருந்தாராம் பாபா. சிறிய வயதில் 4 அணா 6 அணா சம்பாதித்தால் போதுமா குஷி அடைந்துடுவாராம் பிரம்மா பாபா. சின்ன பையனா இருக்கும் போதே ஏழை சிறுவனா இருந்திருக்கிறார். கிராமத்து சிறுவனா இருந்து இதெல்லாம் வித்திருக்கிறாரு. 4 ரூபாய் 6 அணா சம்பாதிச்சா கூட சந்தோஷப்படுவாராம். இப்போதான் பாருங்கள் எங்கோ சென்று விட்டார். இப்ப எப்படி ஆயிட்டார் பாபா? பாபா பிரம்மா பாபாவை எப்படி ஆகிட்டாரு? எங்கேயோ கொண்டு போயிட்டாரு. கிராமத்து சிறுவன் பின் என்னவாக ஆகிறார் பாருங்க. நான் சாதாரண உடல் வருகிறேன் என்று தந்தையும் கூறுகிறார். பாபா சொல்றாரு, நானே இவர் உடம்புல தான் வரேன். இவர் சாதாரண வயோதிகர் தான், இருந்தாலும் இவர் உடல்ல தான் வந்து உங்களை தூய்மையாக்க வேண்டியதா இருக்குன்னு சொல்லி சொல்றாரு. இவர் தன்னுடைய பிறவிகளை பற்றி அறியாமல் இருக்கிறார். ஆனா இந்த பிரம்மா பாபா இவர் யாருன்னு இவருக்கே தெரியாது. இவர் தான் விக்ரமாதித்த மகாராஜாவா இருந்தாரு, சோமநாத் லிங்கம் காட்டினார். இவர் தான் கிருஷ்ணரா இருந்தார். இவரோட பிறவிகள் பத்தியே இவருக்கு தெரியாதுன்னு சொல்லி சொல்றாரு. எப்படி 84 பிறவிகள் எடுத்து சாதாரண சிறுவன் ஆனார் என்பதை தந்தை வந்துதான் இப்ப புரிய வைக்கிறார். கிருஷ்ணனுடையதும் சரித்திரம் இல்லை என்பதை தந்தை வந்து கிருஷ்ணருடையதும் சரித்திரம் இல்லை, கம்சனுடையது கூட இல்லை. கிருஷ்ணரை பற்றி பானை உடைப்பது போன்ற இதெல்லாம் பொய்யாக கூறுகிறார்கள். பாருங்களேன், கிருஷ்ணர் பானையை உடைச்சாரு, வெண்ணெயை திருடினாரு, அப்புறம் வந்து மண்ணை சாப்பிட்டாரு, இதெல்லாம் வந்து சொல்லியிருக்கிறாங்க.
அந்த அந்த கோபியர்களின் சேலையை திருடி வச்சுக்கிட்டாரு. என்னென்னலாம் பொய்யாக சொல்லியிருக்கிறாங்க. கிருஷ்ணருடைய சரித்திரமும் கிடையாது, கம்சனுடையதும் கிடையாது. கிருஷ்ணர் பானையை உடைச்சாருன்னா அந்த தேகன்ற பானையை உடைச்சாரு. அதான் இப்போ தேகன்றதை மறந்து ஆத்ம உணர்வு அடையிறது. அதான் பானையை உடைக்கிறது. சேலையை திருடினாருன்னா அதே மாதிரி எல்லாருடைய தேக அபிமானத்தை திருடிட்டாரு. பிரம்மா பாபா உடல்ல சிவபாபா இவர் பண்ணதை எல்லாத்தையும் கிருஷ்ணர் பண்ணாருன்னு சொல்லிட்டாங்க. தேக அபிமானத்தை திருடிட்டாரு. வெண்ணையை திருடினாருன்னா உலக ராஜ்யத்தை திருடிட்டாரு. கிருஷ்ணர் உலக ராஜ்யத்தையே வாங்கிட்டாரு இல்லையா, அதனாலதான் வெண்ணையை திருடினாருன்னு காமிச்சிருக்கிறாங்க. இதை மாதிரி மண்ணை சாப்பிட்டாருன்னா அவர் திரும்ப இறங்கி இறங்கி அந்த தேக அபிமானத்துல வர்றது தான் அந்த மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இந்த மாதிரி எல்லாத்துக்குமே காரணம் இருக்குது. எல்லாத்தையும் அவங்க பொய்யா கதையை எழுதிட்டாங்க. தந்தையை பாருங்கள் எவ்வளவு எளிமையாக கூறுகிறார். இனிமேலும் இனிமையான குழந்தைகளே, எழுந்தாலும் அமர்ந்தாலும் நீங்கள் என் ஒருவனை மட்டும் நினைவு செய்யுங்கள் சொல்லி சிவபாபா எவ்வளோ அழகா புரிய வைக்கிறாரு. நான் உயர்ந்தலும் உயர்ந்தவன், அனைத்து ஆத்மாக்களும் தந்தை ஆவேன்னு சொல்லி சிவபாபா சொல்றார். நாம் அனைவருமே சகோதரர்கள் ஆவோம். அவர் நம்முடைய தந்தை ஆவார் என்பதை இப்ப நீங்க தெரிஞ்சிருக்கிறீங்க. சகோதரர்களாகிய நாங்கள் அனைவரும் ஒரு தந்தையை நினைவு செய்கிறோம். அவர்களோ ஏ பகவான் ஏ இறைவனே என்று கூப்பிடுறாங்க. ஏ பகவான் ஏ இறைவனேன்னு கூப்பிடும் போது அவர் எங்கேயோ போயிட்டாரு, நம்ம எங்கேயோ கிடக்குறோம். ஆனா அப்பான்னு சொல்லி பாருங்க, அவர் என்னமோ பக்கத்துல நம்ம தலையை கொடுத்துட்டு நம்மளை கொஞ்சிட்டு இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு. அப்படியே கடவுளே என்னுடைய அப்பா அப்படின்னு நினைச்சு பார்க்கும்போது எப்படி இருக்குது. பக்கத்துலேயே பிரம்மா பாபா உடல்ல சிவபாபா உட்காந்து என் தலையை தடவி கொடுக்குற மாதிரி ஒரு உணர்வு வருது. அப்பான்னு சொல்லும் போது அவர் மடியில படுத்துக்கிட்டா எவ்வளவு நல்லா இருக்கும். இதே நீங்க ஏ பகவானே ஏ இறைவனேன்னா அவர் எங்கேயோ இருக்கிற மாதிரி நாம எங்கேயோ இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் அவங்க எதுவுமே தெரிஞ்சுக்காம இருக்கிறாங்கன்னு சொல்லி பாபா சொல்றார். தந்தை இப்போது அறிமுகத்தை நமக்கு அளித்துள்ளார். குழந்தைகளே, நீங்களாம் ஆத்மா, இந்த உடம்புல நான் உங்களுடைய அப்பா பரமாத்மா, நீங்க புள்ளி நானும் புள்ளி, இவ்வளவுதான். டிராமாவும் ஒரு புள்ளி சொல்லி நமக்கு ஃபுல் ஸ்டாப் வைக்க கத்து கொடுத்துட்டாரு. யாரோ எப்படியோ போறாங்க, இந்த டிராமால நீங்க நானு அவ்வளவுதான். சங்கம யுகத்துல நான் ஆத்மா, பாபா பரமாத்மா, இந்த டிராமா ஒரு ஃபுல் ஸ்டாப். எனக்கு ஒரு பாபாவை தவிர வேறு யாரும் இல்லை. இது மாதிரி நீங்க கடைசி வரைக்கும் வாழ்ந்துட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. நாடக திட்டப்படி இதற்கு கீதையின் யுகம் என்று சொல்லப்படுகிறது சொல்லி பாபா சொல்றாரு. இப்ப நாடக டிராமாவுடைய திட்டப்படி எல்லாம் திட்டப்படி தான் நடக்குது. டிராமா பிளான் படி நடக்குது. இப்போ ஒரு சினிமா இருக்குன்னா டைரக்டர் ஸ்கிரிப்ட் எழுதியிருப்பாருல்ல, இந்த நாடகத்தினுடைய ஸ்கிரிப்ட் இதுதான், இப்படிதான் நடிக்கணும், இந்த ஸ்கிரிப்ட் படி இப்பதான் ஹீரோ என்ட்ரி ஆகணும், இந்த ஸ்கிரிப்ட் படி இந்த டைம்ல தான் வில்லன் வருவாரு, இந்த டைம்ல தான் அந்த மாதிரி இப்ப இப்ப நாடகத்தினுடைய ஸ்கிரிப்ட் படி பாபா எழுதியிருக்கிறாருல, அவர் தான் டைரக்டர். அதுபடி இப்பதான் அவர் என்ட்ரி ஆகுறாரு. டைரக்டரே இப்பதான் என்ட்ரி ஆகி கீதையினோட பாகம் இப்ப நடந்துடுது. இப்ப நம்ம ஆத்மாக்களுக்கு புத்தியில ஞானத்தை கொடுத்து ஞான ஒளி ஏத்துறாரு, விளக்க ஏத்துறாரு. அது இந்த டைம் தான் சொல்லி சொல்றாரு, இந்த யுகம் தான் சொல்லி சொல்றாரு. ஏனெனில் தந்தை இப்ப ஞானத்தை நமக்கு சொல்றாரு. இதன் மூலம் நீங்க உயர்ந்தவரா ஆகுறீங்க. பாருங்க, கடவுளே ஒளி தீபம், ஞான ஒளி தீபத்தை ஏத்துறாரு. நம்ம எப்படி ஆயிரும், எப்படி இருந்தவங்க எப்படி ஆகுறீங்க. ஒரு பிறவில லட்சுமி நாராயணனா ஆக போறீங்கன்றாரு. ஆத்மா கூட சரீரத்தை தாரணை செய்து பிறகு பேசுகிறது. ஒவ்வொரு ஆத்மாவும் ஒரு உடலுக்குள்ளார என்ட்ரி ஆகி பேசுது. தனியா அது வெளியில இருந்தா அதால பேச முடியாது. அதனால ஒரு உடலுக்குள்ளார பேசுது. தந்தை கூட திவ்ய அலௌகிக காரியம் செய்ய வேண்டியிருக்கு. அதனாலதான் நான் கூட ஒரு சரீரத்தை எடுத்துதான் பேச வரேன். சரீரத்தை ஆதாரமா பாபாவும் எடுக்கிறாரு. அரை கல்பம் மனிதர்கள் துக்கமுடையவராக ஆகுறாங்க இல்லையா, பின் கூப்பிடுறாங்க, பதித்த பாண்டே வாங்கன்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அதனாலதான் வராரு. ஆனாலும் வந்தாலும் அவர் வெளியே இருந்து பேச முடியாது இல்லையா, அவருக்கு வாய் வேணும். அதனால ஒரு சரீரத்தின் ஆதாரம் எடுத்து நான் பேசுறேன். தந்தை கல்பத்தில் ஒரே ஒரு முறை தான் வராரு. நீங்களோ திரும்ப திரும்ப உங்க பாட்டை ஏற்று நடிக்கிறீங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. கடவுள் கல்பத்துல ஒரு முறை தான் வராரு. ஆனா நம்ம திரும்ப திரும்ப பாட்டை எடுத்து நடிச்சுக்கிட்டே இருக்கிறோம்னு சொல்லி சொல்றாரு. அவர் பிறப்புல வர்றதில்லை. அதனால அவர் ஒரு முறை தான் வர்றாரு. ஆதி சனாதன என்பது தேவி தேவதா தர்மம் ஆகும். அந்த அஸ்திவாரம் ஃபவுண்டேஷனே இல்லை இப்போ. அந்த தர்மத்தை உருவாக்குனவரே யாரு, டைரக்டர் ஆஃப் த டிராமா தான். கடவுள் தான் அந்த தர்மத்தை ஸ்தாபனை பண்ணவர், ஸ்தாபகர். மற்றபடி அந்த தர்மத்தினுடைய படங்கள் மட்டும் மீதி இருக்கிறன்னு சொல்லி சொல்றாரு. மற்ற தர்மங்கள் எல்லாருக்கும் தர்ம ஸ்தாபகர் இருக்கிறாரு, படங்கள் எல்லாமே இருக்குது. எனவே தந்தையும் கூறுகிறார், நீங்கள் இந்த லட்சுமி நாராயணராக ஆக வேண்டும். ஏம் ஆப்ஜெக்ட், லட்சியம் உங்களுக்கு முன்னாடி இருக்குது. இது ஆதி சனாதன தேவி தேவதா தர்மமாகும் சொல்லி பாபா சொல்றாரு. மற்றபடி இந்து தர்மம் என்ற எந்த ஒரு தர்மமுமே கிடையாதுன்னு சொல்லி பாபா சொல்றார். கடவுளே சொல்றாரு பாருங்க, இந்துன்னு ஒரு தர்மமே இல்லை,
இந்து என்பதோ இந்துஸ்தானின் பெயராகும். இந்தியாவோட பேரை இந்துஸ்தான் மாத்தி ஃபர்ஸ்ட் பாரதம்னு இருந்தது, அதை இந்தியான்னு மாத்தி இந்துஸ்தான்னு சிந்து நதி ஓடுறதுனால இந்துஸ்தான் பேர் வச்சு இந்துன்ற பேராக்கி வச்சுட்டாங்க. யாரு? ஆங்கிலேயர்கள். நம்ம தர்மத்தோட பேரு நமக்கே தெரியல. இது எங்க போய் சொல்றது இந்த கதைய? எப்படி சன்னியாசிகள் பிரம்மம், அதாவது வசிக்கும் இடத்தை பகவான்ட்டு கூறிவிடுறார்களோ, அதே போல இவங்க வசிக்கக்கூடிய இடத்தையே தங்களது தர்மம் என்று சொல்லிட்டாங்கன்னு சொல்றாரு. சன்னியாசிகள் சொல்றாங்களா பிரம்ம தத்துவம், அததான் கடவுள்ன்ட்டு சொல்றாங்க. நாங்க பிரம்மத்தை நினைவு செஞ்சு பிரம்மத்தோட ஐக்கியம் ஆயிடுவோம்னு சொல்லுவாங்க. கேட்டா பிரம்மம் போய் கடவுள்னு நினைச்சுக்கிறாங்க. கடவுள் புள்ளியா இருக்கிறார், அவர் பேரு சிவன். அவரை தானே லிங்க வடிவில் கும்புறீங்க. அவருக்கு பேர் நீங்க யாரும் வைக்கிறது? பிரம்மம்ன்றது நான் கிடையாது, எனக்கு நான் வசிக்கிற இடம் தான் பிரம்மம்னு சொல்லி அவர் சொல்றாரு. பிரம்ம தத்துவத்துல தான் நான் வசிக்கிறேன், எனக்கு பேரு நீங்க ஏன் பிரம்மம்னு வைக்கிறீங்கன்னு சொல்லி கேக்குறாரு. அதே போல இவர்கள் வசிக்கக்கூடிய இடத்த என்ன பண்ணிட்டாங்க, அவங்க சன்னியாசிகள் சொன்ன மாதிரி இவங்க இந்த இந்துஸ்தான்றது வசிக்கக்கூடிய இடம், அந்த இடத்த போய் தன்னுடைய தர்மத்தோட பேரா மாத்திட்டாங்க, ஹிந்து தர்மம்ட்டு வச்சுக்கிட்டாங்கன்னு சொல்றாரு. ஆதி சனாதன என்பது இந்து தர்மமாக இருந்ததா என்ன சொல்லி பாபா கேட்கிறாரு. இந்துக்களே தேவதைகளுக்கு முன்னால் சென்று வணங்குகிறார்கள். இப்ப எல்லா ஹிந்துஸும் போய் யார் முன்னாடி வணங்குறாங்க? லட்சுமி நாராயணன் முன்னாடி வணங்குறாங்க, மகிமையும் பாடுறாங்க. யார் தேவதைகளாக இருந்தார்களோ அவர்களே இந்து ஆகிவிட்டார்கள் சொல்லி இப்ப பாபா சொல்றாரு. இப்ப கடவுளே வந்து சொல்றாரு, யார் ஒரு காலத்துல தேவதையா இருந்தாங்களோ அவங்க இந்து ஆயிட்டு அவங்க அவங்க சிலைய போய் அவங்களே வணங்கிட்டு இருக்காங்கன்னு சொல்றாரு. தர்மம் கெட்டு கர்மம் கெட்டவர்களாக ஆகிவிட்டுள்ளார்கள். ஒரு மகிமையே இல்லாதவங்களா ஆயிட்டாங்க. அதனால அவங்கள தேவதைன்னு அவங்களால சொல்லிக்க முடியல. தர்மமும் கெட்டு கர்மமும் கெட்டவங்களா ஆயிட்டாங்க. கர்மம் அந்த மாதிரி ஆனதுனால தன்னை தேவதைன்னு சொல்லிக்க முடியலன்னு சொல்றாரு. மற்ற எல்லா தர்மங்களும் நிலையாக இருக்கின்றன. மற்ற எல்லாமே இஸ்லாம் தர்மம், அந்த கிறிஸ்துவ தர்மம் எல்லாருக்கும் ஸ்தாபகர் இருக்கிறாங்க. பேரும் கரெக்டா இருக்குது, அவங்களுடைய நூலும் கரெக்டா இருக்குது, அவங்க கடவுளை கரெக்டா வணங்குறாங்க, காட் இஸ் லைட்னு சொல்றாங்க. அதனால அவங்க எல்லாம் நல்லா இருக்கிறாங்க. அவங்க கரெக்டா பைபிள் படிக்கிறாங்க, 4 வேளை தொழுவாங்க, முஸ்லிம்ஸ் குரானை படிக்கிறாங்க. நம்ம வந்து ஏகப்பட்ட சாமியை உருவாக்கி வச்சுட்டு அந்த சாமி இந்த சாமி எல்லா சாமியும் கும்பிட்டுட்டு இருக்கிறோம், கோயிலுக்கும் போறதில்ல. இப்ப வர வர சுத்தமா வந்து தம பிரதான நிலையில சாமி கும்பிட கூட கோயிலு கூட போக மாட்டாங்க. கோயில் போறதே அவங்களுக்கு ஃபேஷன் கிடையாதுன்ட்டு இப்ப சினிமாவுக்கு போறது பீச்சுக்கு போறதுதான் ஃபேஷன் ஆயிடுச்சு. அதனாலதான் ஏழையா இருக்கிறாங்க. இப்ப ஏழையாயிட்டு வர்றதுக்கு காரணமே தமோ பிரதானமா நிலையில ஆயிட்டாங்க. இந்த தேவதா தர்மம் தான் பெரும்பாலும் மறைந்து விட்டுள்ளது சொல்லி சொல்றாரு. எல்லா தர்மமும் இருக்குது, ஆனா இந்த தேவதா தர்மம் மட்டும் காணா போயிடுச்சுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. உண்மையான தர்மமே காணோம். தாங்களே பூஜிக்கத்தக்கவர்களாக இருந்தார்கள், பின் பூசாரியாகி தேவதைகளுக்கு இப்ப பூஜை செஞ்சுட்டு இருக்கிறாங்க, அவங்க தர்மத்தையே மறந்துட்டாங்கன்னு சொல்றாரு. எவ்வளவு புரிய வைக்க வேண்டியுள்ளது. ஆனா வந்து இவரு படாத பாடுபடுறாரு கடவுள். அதை கூட நான் மகிழ்ச்சியா செய்யறேன்னு வர சொல்றாரு. நான் பதிதமானவர்களை தூய்மையாக்குறதுல நான் மகிழ்ச்சியா செய்யறேன்னு சொல்றாரு. ஆனா கஷ்டப்பட்டு புரிய வைக்கிறாரு. பின் பூசாரி ஆகி தேவதைகளுக்கு பூஜை செய்யறாங்க. அவரே வந்து பூஜைக்கத்தக்கவரை ஆக்கிட்டு போறாரு, ஆனாலும் அவங்க திரும்ப போயிட்டு பூஜை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இப்ப எவ்வளவு புரிய வைக்க வேண்டியது. கிருஷ்ணருக்காகவும் எவ்வளவு புரிய வைக்கிறார். இவர் சொர்க்கத்தின் முதல் இளவரசர் ஆவார். கிருஷ்ணரை பத்தி எவ்வளவு சொல்லி புரிய வைக்கிறார், அப்பயும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. கிருஷ்ணர் சொர்க்கத்தினுடைய முதல் இளவரசர், எனவே 84 பிறவிகளும் அவரிடமிருந்து தான் ஆரம்பமாகும் சொல்றாரு. அநேக பிறவிகளின் கடைசி பிறவிக்கும் கடைசியில் தான் நான் அவரோட உடம்புல பிரவேசம் செய்கிறேன். நான் கிருஷ்ணரா இருக்கும்போது அந்த உடல்ல நான் பிரவேசம் செய்யல, அந்த கிருஷ்ணருடைய ஆத்மா பல பிறவி எடுத்து கடைசி பிறவில லேக்ராஜன் இருக்கும்போதுதான் அவரோட வயோதிக வயசுல அவரு வானப்பிரஸ்த நிலையில நான் ஒரு உடம்புல வந்து பிரவேசம் ஆகிறான்னு சொல்லி பாபா சொல்றாரு. சிவனே வந்து சொல்றாரு, எனவே அதனுடைய கணக்கை அவசியம் கூறுவார் அல்லவா. இந்த லட்சுமி நாராயணன் தான் முதல் நம்பர்ல வந்திருந்தாங்க, எனவே யார் முதலில் இருந்தாங்களோ அவங்களே தான் பின் கடைசியில போவாங்கன்னு சொல்றாரு. ஒரே ஒரு கிருஷ்ணர் மட்டும் இருக்கவில்லை அல்லவா. கிருஷ்ணரை நாங்க பாத்தீங்கன்னா 108 திவ்ய பிரதேசங்கள்ட்டு 108 லட்சுமி நாராயணன் கோயில் இருக்கும். அது மாதிரி கிருஷ்ணருக்கும் ஏகப்பட்ட கோயில் இருக்கும். கிருஷ்ணர் ஒருத்தர் கிடையாதுன்னு சொல்றாரு. 108 கிருஷ்ணர் இருக்காங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. மற்ற விஷ்ணு வம்சாவளிகள் கூட இருந்தாங்க, லட்சுமி நாராயணுடைய வம்சாவளிகள் கூட நிறைய பேர் இருந்தாங்க. இது வந்து இல்லற மார்க்கம், அப்படியே குழந்தை நிறைய பேரு வம்சாவளியா இருந்தாங்கன்னு சொல்றாரு. இந்த விஷயங்களை நீங்க நல்ல முறையில இப்ப தெரிஞ்சுக்கிறீங்க, இதை பின் மறந்து விடக்கூடாது சொல்லி பாபா சொல்றாரு. இப்போது மியூசியங்களும் திறந்து கொண்டே இருக்கின்றன. இப்ப நிறைய மியூசியங்கள் பாபா ஓபன் பண்ணிட்டே இருக்காரு. நிறைய திறந்து கொண்டே இன்னமும் நிறைய திறப்பாங்க, நிறைய பேர் வருவாங்க. எப்படி கோயிலுக்கு சென்று தலை வணங்குறாங்க இல்லையா, உங்களிடம் கூட லட்சுமி நாராயண் படங்கள் இருப்பதை பார்க்க
பார்க்கும்போது பக்தர்கள் அந்த பழங்களுக்கு முன்னால் பைசா வைத்து விடுகிறார்கள். பாருங்களேன், இங்கேயும் வந்து என்ன பண்றாங்க, ராக்கி கட்டும் போதே பைசா எல்லாம் கொடுக்குறாங்க சில பேர். நம்மளே வேணான்னு சொல்ல வேண்டியதா இருக்கு. அவங்க பாருங்களேன், லட்சுமி நாராயணன் படத்தை பார்த்தோன்னே பக்தர்கள் வராங்களே, படத்துக்கு முன்னாடி பைசா வைக்கிறாங்கன்னு சொல்றாரு. அங்க கோயில்ல தட்டுல பைசா போடுற மாதிரி பழக்கம். இங்க புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் உள்ளது சொல்லி பாபா சொல்றாரு. பைசா வைக்கும் விஷயம்லாம் இல்லை என்று இப்ப நீங்க சொல்றீங்க. நம்ம சொல்றோம் இல்லையா, கடவுள் கடவுள் வந்து இங்க பாடம் எடுக்கிறாரு, இங்க பைசாலாம் நீங்க வைக்க வேணாம், இது வந்து படிப்புன்னு சொல்லி நம்ம புரிய வைக்கணும். இப்போது நீங்கள் சிவன் கோயிலுக்கு சென்றீர்கள் என்றால் பைசா வைப்பீர்களா என்ன? நீங்கள் புரிய வைக்கும் லட்சியத்துடன் செல்வீர்கள் சொல்லி பாபா சொல்றாரு. இப்ப சிவன் கோயில்ல போய் நம்ம பைசா வைக்கிறோம், அவரே கொடுக்கக்கூடிய வள்ளல், அவர்கிட்ட போய் நம்ம வைப்போமா? நம்ம புரிய புரிய வைக்கக்கூடிய லட்சியத்தோட போகணும்னு சொல்லி சொல்றாரு. ஏனெனில் நீங்கள் அனைவருடைய வாழ்க்கை சரித்திரத்தையும் தெரிஞ்சிருக்கிறீங்க. கோவில்களோ நிறைய இருக்கிறது, முக்கியமானது சிவனின் கோயில் தான் ஆகும். அங்கு மற்றவர்களின் விக்கிரகங்களை ஏன் வைக்கிறாங்க? பாபா கேக்குறாரு. சிவன் கோயில்னா சிவன் மட்டும் தானே இருக்கணும், சுத்தி எதுக்கு எல்லா சாமி சிலையும் வச்சுக்கிறீங்க? முருகர் இருப்பாரு, விநாயகர் இருப்பாரு, அம்பாள் இருப்பாங்க. அதுல எல்லாரோடையும் அந்த நவகிரகம் முத கொண்டு எல்லாமே சிவன் கோயில்ல இருக்கும். பாபா சொல்றாரு, எல்லோருக்கும் முன்னால் பைசா வைத்துக்கொண்டே சென்றார்கள் என்றால் வருவாய் ஆகிவிடும் சொல்லி பாபா சொல்றாரு. சிவன் கோயில்ல எத்தனை எத்தனை சித்திரம் இருக்குது, எத்தனை சிலைகள் இருக்கு, எல்லா விக்கிரகங்கள் முன்னாடியும் பைசா வச்சுட்டு போனா நமக்கு நல்ல வருவாய் தான் சொல்லி பாபா சொல்றாரு. எனவே அதை சிவனின் கோயில் என்று கூறுவார்களா? இல்லை, சிவ குடும்பத்தின் கோயில் என்று கூறுவார்களா சொல்லி பாபா கேக்குறாரு. சிவன் கோயில்ல எல்லாரும் இருக்கிறதுனால சிவன் கோயில்னு சொல்லுவாங்களா, இல்ல சிவ குடும்பத்தின் கோயில்னு சொல்லுவாங்களான்னு சொல்லி சொல்றாரு. சிவபாபா இந்த குடும்பத்தை ஸ்தாபனை செய்தார். இப்ப புரிய வைங்க, சிவன் கோயில்ல மட்டும் ஏன் இவ்ளோ விக்கிரகங்கள் இருக்குது? மற்ற கோயில் எல்லாம் வெறும் அந்த மூர்த்தி மட்டும் இருப்பாங்க, அவ்வளவுதான். இங்க மட்டும் ஏன் குடும்பத்தோட இருக்கிறாரு கடவுள்? சிவபாபா இந்த குடும்பத்தை தான் ஸ்தாபனை செய்தார்ன்றத புரிய வைங்க. உண்மையிலும் உண்மையான குடும்பம் பிராமணர்களாக உங்களுடையதுதான் சொல்லி சொல்றாரு. இப்ப பாருங்க, உலகமே துக்கத்துல இருக்குது, எல்லாரும் பிகேஸ்ட் தான் வரப்போறாங்க, நம்ம தான் வந்து குடும்பமா இருக்கணும்னு சொல்லி சொல்றாரு. சிவபாபாவின் குடும்பம் சாலி கிராமங்கள் ஆகும். பாருங்க, நம்ம பாபாவுடைய அப்பாவுடைய குடும்பமே நம்ம சாலி கிராமங்கள் தான். பிறகு நம் சகோதர சகோதரியின் குடும்பம் ஆகிவிடுகிறோம். ஆத்மாக்களா வந்தோம், அதுக்கப்புறம் நம்ம இங்க பிகேவ் ஆகும்போது சகோதர சகோதரியா என் குடும்பமா ஆகிறோம்னு சொல்றாரு. முதலில் சகோதர சகோதரர்களா தான் இருந்தோம், வரும்போது ஆத்மாவா தான் நடிக்க வந்தோம், எல்லாமே ஆத்மாவா நடிக்க வந்தோம். இப்போ வந்து பிகே ஆகி சகோதர சகோதரி ஆயிட்டோம்னு சொல்லி சொல்றாரு. பிறகு தந்தை வரும்போது சகோதர சகோதரியா ஆகுறீங்க, பிறகு நீங்க சத்தியுகத்துல வருகிறீங்க. எனவே அங்கு குடும்பம் இன்னும் பெரியதாக இருக்கும், அங்கு கூட திருமணம் நடக்கும், பின் குடும்பம் இன்னும் விருத்தியை அடைகிறது சொல்லி சொல்றாரு. சொர்க்கத்துல கூட திருமணம் நடக்கும், திருமணம் நடக்காதெல்லாம் கிடையாது. ஆனா திருமணம் நடந்தாலும் இல்லறத்துல இருந்தாலும் தூய்மையா இருப்பாங்க, அங்கேயும் குழந்தை பிறக்கும், ஆனா யோக பலத்தினால குழந்தை பிறக்கும் சொல்லி பாபா சொல்றாரு. வீடு அதாவது சாந்தி தாமத்தில் இருக்கும்போது நாம் சகோதரர்கள் ஆவோம் சொல்லி பாபா சொல்றாரு. சாந்தி தாமத்துல இருக்கும்போது நம்ம ஆத்மாக்கள் எல்லாருமே உடம்பு இல்லாதனால சகோதர சகோதரர்கள், ஆனா நடிக்க வரும்போது தான் ஆண் உடல் பெண் உடல் எடுக்கிறதுனால சகோதர சகோதரி ஆகும். ஒரு தந்தை தான் நமக்கு ஆவார். பிறகு இங்கு பிரஜாபிதா பிரம்மாவின் குழந்தைகள் சகோதர சகோதரி ஆவார்கள் சொல்லி பாபா சொல்றாரு. வேறு எந்த சம்பந்தமுமே நமக்கு கிடையாது. பிறகு ராவண ராஜ்யத்துல மிகவும் விருத்தியாகி கொண்டே போகிறது சொல்லி பாபா சொல்றாரு. தந்தை இப்ப எல்லா ரகசியத்தையும் புரிய வச்சுக்கிட்டே இருக்கிறாரு. பிறகும் சொல்றாரு, இனிமையான குழந்தைகளே, தந்தையை நினைவு செய்தீர்கள் என்றால் பல பிறகுகளின் பாவங்களின் சுமை தலைமையில இருக்கிறது இறங்கிடும், படிப்பினால் பாவங்கள் அழியாது. நீங்க முரளி கேட்கறதுனால பாவம் போயிடும்னு நினைச்சிட்டு முரளியை மட்டும் கேட்டுட்டு பாபா நினைக்காம விட்டுறாதீங்க. பாபாவை நினைச்சாதான் பாவம் போகும். படிப்பினால செல்வம் தான் வரும், படிப்பு ஞான செல்வத்தினால் அழியாத படிப்பு இது. இதன் மூலமா நம்ம பல பிறவிகளுக்கு செல்வம் கிடைக்கும், மற்றபடி நம்ம பாவம் போகாதுன்னு சொல்லி சொல்றாரு. தந்தையின் நினைவு தான் முக்கியமானது, எல்லாத்த விட பாபாவை நினைக்கிறது தான் முக்கியமானது, நல்லது. இனிமையான காணாமல் போய் வெகு காலம் கழித்து கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தாய் தந்தை நமஸ்காரம். நாம் ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தாய் தந்தைக்கு நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், முழு மதிப்பெண்களுடன் தேர்ச்சி அடைய வேண்டுமென்றால் தமது புத்தியை தூய்மையான தங்கம் போல ஆக்க வேண்டும். மழுங்கிய புத்தியிலிருந்து துல்லிய புத்தியுடையவராக ஆகி நாடகத்தின் விசித்திர ரகசியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது பாயிண்ட், இப்போது தந்தைக்கு சமமாக தெய்வீகமான மற்றும் அலௌகீக செயல்களை செய்ய வேண்டும். டபுள் அஹிம்சாவாதியாகி யோக பலத்தினால் தங்களது பாவங்களை விநாசம் செய்ய வேண்டும். வரதானம், கர்மம் மற்றும் யோகத்தில் சமநிலை மூலமாக ஆசீர்வாதங்களை அனுபவம் செய்யக்கூடிய கர்மயோகி ஆகுங்கள்.
நம்ம கர்மம் செய்யணும், வேலை செய்யாமலாம் இருக்க முடியாது. அது மூச்சு விடுறதே ஒரு கர்மம் தான் சொல்லி பாபா சொல்லியிருக்காரு. மூச்சு விடுறது, நம்ம நடக்கிறது, அப்புறம் உட்கார்றது, சமையல் செய்யறது, எந்த காரியம் செஞ்சாலுமே காரியம் செய்யாம யாராலையும் இருக்க முடியாது. நம்ம ஒன்றும் கர்ம சந்நியாசி கிடையாது, கர்ம யோகி. அதனால கர்மம் மற்றும் யோகம் ரெண்டுத்துலயும் சமநிலை மூலமாக எல்லார்ட்ட ஆசீர்வாதங்களை அனுபவம் செய்யக்கூடிய கர்ம யோகியா ஆயிருங்கன்னு சொல்லி பாபா இன்னைக்கு வரதான் கொடுக்குறாரு. அப்புறம் பாபா நினைவிலே நம்ம எந்த கர்மம் செஞ்சாலும் நமக்கு அந்த களைப்பு நமக்கு தெரியாது. பாபாவே வேலை செய்யற மாதிரி தெரியும். ஆனால் கர்மயோகி என்றால் ஒவ்வொரு காரியத்திலும் யோகயுக்தாக இருப்பதாகும். கர்மயோகினாலே அவங்க ஒரு ஒரு காரியத்திலுமே யோக நிலையில இருந்து செய்யறதுனால யோகயுக்தா இருப்பாங்க. கர்மயோகி ஆத்மா கர்மத்தில் யோகத்துடன் சேர்ந்து இருப்பாங்க. யார் கர்மயோகி ஆத்மாவோ அவங்க வேலை செய்யும் போது பாபா நினைவுல எப்பயுமே இருப்பாங்க. அதனால அவங்களுக்கு சுமையா தெரியாது, வேலைன்றது சுமையா தெரியாது. ஏன்னா பாபா என் நெற்றிப்புறத்துல இருக்கிறாரு, நானும் இருக்கிறேன், இந்த உடலை நான் இயக்கிட்டு இருக்கிறேன்னும் போது அந்த கர்மேந்திரர்களுக்கும் சக்தி கிடைக்கும். அப்போ உடலும் ஆரோக்கியமா இருக்கும். கர்ம யோகியா இருந்து செய்யும் போது நமக்கு களைப்பே உணர முடியாது. அதனாலதான் சென்டர்ல சேவை செய்யும் போது நமக்கு அது எப்படிதான் சக்திசாலியா இருக்கும்னே தெரியாது, சோர்வே இருக்காது. நல்லா நமக்கு தெரியும், அனுபவம் ஆயிருக்கும். அந்த கர்மயோகியா இருந்து சென்டர்ல வேலை செஞ்சவங்களுக்கு அந்த அனுபவம் ஆயிருக்கும். அதாவது சமநிலையில் தான் இருப்பாங்க. கர்மம் மற்றும் யோகம் ரெண்டு சமநிலையில இருப்பாங்க. கர்மம் மற்றும் யோகத்தில் சமநிலையில் இருக்கிறதுனால ஒவ்வொரு காரியத்திலும் தந்தை மூலமாக ஆசீர்வாதங்கள் கிடைச்சே தீரும் சொல்லி பாபா சொல்றாரு. யார் அந்த மாதிரி எல்லாருக்கும் சுகம் கொடுக்குறாங்களோ, கர்மாவும் செஞ்சுட்டு பாபா நினைவுல இருந்து அவங்க கர்மாவை செய்யறாங்களோ, அவங்களுக்கு பாபாவுடைய ஆசீர்வாதம் கிடைச்சிட்டே இருக்கும். மேலும் யாருடைய சம்பந்தம் மற்றும் தொடர்புகளில் வருகிறார்களோ அவர்களின் ஆசீர்வாதமும் கிடைக்கும். இப்ப நம்ம கர்மயோகியா இருந்து எல்லாருக்கும் நம்ம சேவை செய்யறோம், எல்லாருக்கும் அவங்க மனசு பிடிச்ச மாதிரி நடந்துக்கிறோம், அவங்களுக்கு அப்படியே அந்த நேரம் குறிப்பறிஞ்சு அவங்களுக்கு ஹெல்ப் பண்றோம், குறிப்பறிஞ்சு சேவை செய்யறோம்னா அவங்களோட ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். பாபாவோட ஆசீர்வாதமும் கிடைக்கும், பிகேஸோட ஆசீர்வாதமும் கிடைக்கும், மனிதர்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். நல்ல காரியங்கள் செய்வோருக்கு மிகவும் நன்றாக செய்கின்றார்கள் என கூறி மனதார ஆசீர்வாதங்கள் செய்கின்றனர். இப்ப நிறைய நல்ல காரியம்லாம் இப்ப அந்த அன்னதானம் செய்யறாங்க, வஸ்திரதானம் செய்யறாங்கன்னா உடனே மனசால வாழ்த்துவாங்க, நீங்க குறிப்பறிஞ்சு செஞ்சீங்கப்பா, நான் பசியை ஆத்துனீங்க, நல்லா இருங்கன்னு சொல்லி ஆசீர்வாதம் செய்யறாங்க இல்லையா. மிகவும் நல்லது என்று ஏற்றுக்கொள்வதும் கூட ஆசீர்வாதங்களேன்னு சொல்லி பாபா சொல்றாரு. மிகவும் நல்லதுன்னு சொல்லிட்டு யாராவது ஏத்துக்கிட்டாங்கன்னா அது கூட நமக்கு ஆசீர்வாதம் தான் சேரும்னு சொல்லி பாபா சொல்றாரு. ஸ்லோகன்: ஒரு வினாடியில் சங்கல்பங்களை நிறுத்தக்கூடிய பயிற்சியானது கர்மாதீத நிலையை அருகாமையில் கொண்டு வரும் சொல்லி பாபா சொல்றாரு. யாரு ஒரு செகண்ட்ல எண்ணங்களை நிறுத்தக்கூடிய பயிற்சி செய்யறாங்களோ, இப்ப எந்த பிரச்சனை நடந்தாலும் சரி, ஒரு வாழ்க்கையில ஒரு பயங்கர பிரச்சனைகள் வந்தாலும் அந்த டைம்ல நீங்க ஒரு செகண்ட் நிறுத்திட்டு பாபா நினைக்கிறீங்களா, அந்த பயிற்சி அடிக்கடி செய்றீங்களா, அந்த மாதிரி நீங்க செஞ்சு உங்களால உங்க உங்க எண்ணங்களை நிறுத்த முடியுது, அந்த அளவுக்கு உங்களுக்கு சக்தி இருக்குதுன்னா அப்ப நீங்க கர்மாதீத நிலையை அடைஞ்சிட்டீங்க, அடைய போறீங்கன்றது அறிகுறின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப கர்மாதீத நிலையை இந்த பயிற்சி அடிக்கடி நீங்க செய்ய செய்ய கர்மாதீத நிலையை அருகாமையில கொண்டு வரும்னு சொல்லி பாபா சொல்றாங்க. என்னன்னா ஒரு செகண்ட்ல எண்ணத்தை நிறுத்தணும், நிறுத்திட்டு ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு பாபாவை நினைக்கணும். நம்ம மேலும் மேலும் எண்ணத்தை உருவாக்காம இப்பெல்லாம் நம்ம என்ன பண்றோம், ஒரு பிரச்சனைனா அதை ஊதி பெருசாக்கி மலை மாதிரி ஆக்கி வச்சுட்டு கணத்துல கைய வச்சுட்டு உட்காந்துருக்கணும். ஏன்னா ஏகப்பட்ட எண்ணத்தை உருவாக்கி இருப்போம், அது நடந்தே இருக்காது. ஆனா அதை குறித்து நம்ம இப்படி ஆயிடும், அப்படி ஆயிடும், இப்படி ஆயிடும், அப்படி ஆயிடும்ட்டு நிறைய எண்ணங்களை உருவாக்கி இருப்போம். அது பாத்தீங்கன்னா கர்மாதி நிலையை அடைய முடியாது. அந்த மாதிரி எல்லாம் பண்ணோம்னா நம்ம கர்ம கணக்கே நமக்கு முடியாது, இங்கேயே கடந்துதான் அனுபவிக்கணும், நிறைய கஷ்டப்பட வேண்டியது வரும். பாபா சொல்றாரு, நீங்க ஒரு செகண்ட் பாபா எப்ப பார்த்தாலும், அதனாலதான் டிராபிக் கண்ட்ரோல் பயிற்சி கொடுத்துருக்கிறாரு, 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை என்ன நினைங்கன்னு சொல்லிட்டு. இப்போல இருந்தே அந்த புத்தி மூலமா ட்ரில் அந்த பயிற்சி யார் செய்யறாங்களோ அவங்க ஒரு செகண்ட்ல எண்ணங்களை நிறுத்துவாங்க. அது மாதிரி ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு நிறுத்துவாங்க. அந்த மாதிரி நிறுத்துறவங்க ஈஸியா கர்மாதி ஸ்டேஜை அடைஞ்சிட முடியும்னு சொல்லி பாபா சொல்றாங்க. ஓம் சாந்தி. நன்றி பாபா, நன்றி ராமா, நன்றி பரிவாரம்.